ரைட். சேவை தொழில். வங்கி என்னது? சேவை தானே, பொருள்லாம் உற்பத்தி பண்ணல. வங்கினா என்ன? யார்கிட்ட சர்ப்ளஸாக பணம் இருக்கோ அதை வாங்கிட்டு, அப்படி வாங்கினாக்கா அதுக்கு பேர் என்னது? வைப்பு. அதுக்கு பேர் என்னது? வைப்பு, டெபாசிட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெபாசிட். யார்கிட்ட சர்ப்ளஸாக பணம் இருக்கோ அதை வாங்கிக்குவாங்க. தேவைப்படுறவனுக்கு என்ன பண்ணுவான்? கடன் கொடுப்பான். வைப்புகளோட வகைகள் பற்றி பார்த்தோமா? டைப்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் பார்த்தோமா? கடன் எதுக்கு இருக்கிறதுலே வட்டி அதிகம் அதெல்லாம் பார்த்தோமா? பார்த்தோமா? என்னங்க ரிவிஷன் திரும்ப வீடியோ பார்த்தீங்கன்னா தான் ஞாபகம் வரும். நீங்கள் போய் புக்கெல்லாம் எடுத்து படிக்கவே தேவையில்லை. ஆமாம். சினிமா பார்க்குறீங்க, மறக்குமா? சினிமா பார்த்தா தெரிஞ்ச ஹீரோ தெரிஞ்ச ஒரே மாதிரி கதையாக இருக்கிறதுனால அது உடனே ஞாபகம் வருது. புதுசாக இருந்ததுனாக்க 2-3 தடவை பார்த்தீங்கன்னா ஞாபகம் வரும். புக் எடுத்து படிக்கவே தேவையில்லை. ஆமாம். வீடியோ பாருங்கள், தயவு செஞ்சு பாருங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. யூடியூப்புக்காரன் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான். நடத்தணுன்னா கேட்டாவே தெரிய மாட்டேங்குது. அப்படின்னா அர்த்தம் திரும்ப பார்க்கலன்னு அர்த்தங்க. ஒரு தடவை வேணும் உட்காந்து பார்த்துட்டு போயிடுறீங்க, திரும்ப வீடியோ எடுத்து பார்க்குறதில்ல அடுத்த நாள். ஒரு விஷயம். ஆமாம், சரி ரைட். 2 தடவை 3ஆவது தடவைலாம் டவுட்டை மட்டும் எடுத்து பார்க்கணும். 2ஆவது தடவை ஒரு தடவை பார்த்துட்டே படிக்கணும், படிச்சுக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். டவுட் இருக்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும். டவுட் இருந்தால் வந்து கேளுங்க. 3ஆவது தடவை படிக்கிறீங்க புக் எடுத்து, அப்போ படிக்கும் பொழுது டவுட் இருக்கிறத மட்டும் வீடியோவில் போய் பண்ணி பார்த்துக்கணும். அவ்வளோதான். அப்படி பார்த்தீங்கன்னா தான் அது நிற்கும் மனசில். வீடியோ பார்க்குறீங்க எல்லோரும், என்னத்தை பார்க்குறீங்கன்னு தெரில. கண்டகடி வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவனுங்களுக்கு நடத்தவே தெரியாதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறான். சரி, ஆர்பிஐ எப்பயுமே என்ன இருக்குது? நம்ம பக்கத்தில் இருந்தாக்க அதோட அருமை தெரியாது, இல்லாதப்போ தான் அதோட அருமை தெரியும். பழமொழியும் சொல்லுவாங்க கிராமத்தில், உள்ளூர் மாடு விலை போகாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? உள்ளூர் மாடுனா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு தெரிஞ்ச அப்படின்னு அர்த்தம். சரி, அதனால் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். சேவை தொழில், கல்வி, மருத்துவம், இதெல்லாம் எந்த நிலை தொழில்? முதல் நிலையா, 2ஆம் நிலையா, 3ஆம் நிலையா? 3ஆம் நிலை. ரைட். கல்வி, மருத்துவம், சுகாதாரம் இதெல்லாமே சேவையில் வரும். அதேமாதிரி வங்கி தொழில் சேவை தான். அங்கே என்ன கிடையாது? ஒரு நிமிஷம். உலக வர்த்தகத்தில் சேவை தொழில் 1970ஆம் ஆண்டிற்கு பின்னர் அதிக முக்கியத்துவம் பெறுது சேவைத்துறை. ஏன்னா இதில் தான் வருமானம் அதிகம். சேவை தொழில், டெக்னாலஜி இதெல்லாம் வந்துருச்சு. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான் அதெல்லாம் முக்கியமான காரணம். அது அப்புறம் பேசுவோம். 2015-16 இந்திய வரவு செலவு திட்ட மதிப்பீடு என்ன சொல்லுதுன்னா, உலக அதாவது பட்ஜெட்டு, வரவு செலவு திட்டம்னா என்ன அர்த்தம்? பட்ஜெட் இங்கிலீஷில். இந்தியாவோட பட்ஜெட். உலக பொருளாதாரத்தை மிகவும் ஆற்றல் வாய்ந்த துறையாக சேவைத்துறை உள்ளது. உழைப்பு இருக்கு இல்லையா? ஆமாம். சேவை தொழில்கள் உலகின் ஒட்டுமொத்த கூட்டு உற்பத்தி மதிப்பின் பங்களிப்பில் கிட்டத்தட்ட 3இல் 1 பங்கு. முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை. இதில் இந்த சேவை தொழில் உற்பத்தி செய்யக்கூடியது 100 ரூபா உலகம் முழுவதும் வருமானம் வந்திருக்கு அப்படின்னாக்கா 33 ரூபா எதுலேருந்து வருது? சேவைத்துறையிலேருந்து மட்டும் அப்படின்றாங்க. மற்ற 66% இவங்க 2 பேர் அப்படின்றாங்க. உலக வேலைவாய்ப்பில் சம பங்கு. உலக வர்த்தகத்தில் 5இல் 1 பங்கு. வேலைவாய்ப்பில் சம பங்கு, அதேமாதிரி 3இல் 1 பங்கு. இதை தான் பர்சன்டேஜில் போடுறோம்னா எப்படி? அது பேசிக் மேக்ஸ் போய் பாருங்கள். அது உலகின் வெளிநாட்டு அந்நிய நேரடி முதலீடுகளை பாதிக்கும். 5இல் 1 பங்கு. இதில் வர்த்தகத்தில் இப்போ வெளிநாட்டிலேருந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணோன்னா இது வர்த்தகம், சேவை தொழில்.
சரியா? அதுமாதிரி நம்ம வெளிநாட்டிலேருந்து நம்ம மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் வந்து அனுபவிச்சுட்டு போனோன்னா அது வந்து வர்த்தகம். அதில் 5ல் 1 பங்காமல் 20% ஆமாம். எது? சேவை தொழில். உலகின் வெளிநாட்டு அந்நிய முதலீடுகள் பாதிக்கு மேலான பங்கு வருகிறது நம்ம இந்தியாவுக்கு. பாதிக்கு மேலான எவ்வளவு? 10ல் 5% மேலே, 10ல் 5 பங்குக்கு மேலே, அல்லது மோர் தேன் 50%. வெளிநாட்டு கம்பெனிங்க வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறான்ல, யாரெல்லாம்? வெளிநாட்டுக்காரன். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதை பற்றி சொல்லியிருக்கோமா? ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்காரன் நேரடியாக அங்கே வந்து ஒன்று நடத்தியிருந்தால் சொன்னீங்கன்னா அடுத்தது டக்குன்னு போகலாம். இல்லைன்னா திரும்ப அரைச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். டைம் தான் வேஸ்ட்டு. நேரடியாக அங்கே வந்து முதலீடு போட்டு அவன் பிஸ்னஸ் ரன் பண்ணானா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஐடி கம்பெனி எல்லாம் யாருது? வெளிநாட்டுக்காரன் பெரும்பாலும். அதெல்லாம் இதில் வரும், சர்வீஸில் வரும். ரைட். அப்போ இந்திய பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய கருவி. அதிக வேலை வாய்ப்பு நமக்கு அதில் தான் கிடைக்கிது. இதில் சேவை தொழிலில். சேவை இந்தியாவின் ஒட்டுமொத்த கூட்டு உற்பத்தி மதிப்பில் 66%. பார்த்துருப்போம், முன்னாடி சொல்லியிருப்பேன். இந்தியாவில் ஜிடிபியில், இந்திய மக்களுடைய வருவாயில் 100ல் 66 பங்கு சேவை துறையிலேருந்து கிடைக்குது. முதல் நிலை 2ஆம் நிலை தொழிலில் மிச்சம் இருக்கிற 33% தான். அடுத்தது வங்கி சேவை. பேங்க் ஒரு சேவை தான், ரொம்ப முக்கியமான சேவை. ஏன்னா மக்கள் சேமிக்கிற போனால் பேங்க்கு போகணும். பேங்க்கு போனால் தான் எங்கே போகும்? முதலீடாக தொழில் நிறுவனத்துக்கு போகும். அப்போ அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவான்? ஒரு பிளான்ட் வச்சுருக்கிறவன் இன்னொரு பிளான்ட் ஆரம்பிப்பான். அப்போ ஒரு பிளான்ட்டில் 1000 பேருக்குன்னா இன்னொரு பிளான்ட் ஓப்பன் பண்ணால் இன்னும் 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, டெய்லியும் குழந்தை பிறந்துக்கிட்டே இருக்குது. ஆல்ரெடி வறுமை கோட்டு கீழே இருக்கிறான் நிறைய பேர். அவனுக்கு பொருள் தயாரிக்கணும், பிறக்கிற குழந்தைக்கு பொருள் தயாரிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? அவன் பிளான்ட்டை அதிகப்படுத்திகிட்டே போயிட்டே இருக்கணும். அதே பிளான்ட்டை வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணாக்கா நிறைய பேர்த்துக்கு உணவு உடையெல்லாம் கிடைக்காது, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கிடைக்காது. புரியுதா? ரைட். அப்போ பிளான்ட்டா அது. இன்னொன்று வருவாய். இன்றைக்கி இந்த வருஷம் காலேஜ் முடிச்சு இன்னும் 1 லட்சம் 2 லட்சம் பேர் வெளியில் வருவீங்க. உனக்கு வேலை கிடைக்கணும். எல்லாம் வேலை எல்லாம் சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. வேலை கிடைச்சாதான் என்ன ஆகும்? உனக்கு தேவையான உணவு உடை இருப்பிடம்லாம் கிடைக்கும். இப்போ ரொம்ப முக்கியமான பங்கு யாரோடது? வங்கி. சேவிங்ஸ்லாம் பேங்க் வர வச்சு அதை தொழில் செய்கிறவனுக்கு முதலீடாக கொடுக்கணும். ரைட். நாட்டின் வர்த்தகம்னா தெரியும், வணிகம் எல்லாம் ஒன்று தான். தொழில்களின் நரம்பு மண்டலமாக வங்கி. எல்லாத்துக்கும் உற்பத்தி வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதி, நம்ம ஊரில் வாங்கிறது விற்கிறது, எல்லாத்துக்கும் என்னது? நரம்பு மண்டலம். பணம் இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காது. அவனன்றி ஓரணுவும் வசியாது. யார்? பணம். ஒரு பிஸ்னஸ் மாட்டுது உங்களுக்கு. கையில் பணம் இருந்தால் ஆரம்பிச்சிருங்க, பணம்லாம் ஆரம்பிக்க முடியாது. பணம் இருந்தால் ஆரம்பிச்சினாக்கா 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணுற தொழில் ஆரம்பித்து நல்லா போயிட்டுருக்கு. 30% ப்ராஃபிட் கிடைக்கும் தாராளமாக. 1 லட்ச ரூபா போட்டினா எவ்வளோ கிடைக்கும்? 1,30,000 அதை எடுத்து 10,000 வட்டி கட்டினாலும் 20,000 உனக்கு ப்ராஃபிட். உன்னோட வருவாய் உயருதா? அது இல்லாமல் உன்னால் ஒரு கூட்ஸோ சர்வீஸோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பேன். டீ கடை வை, கூட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் அங்கே 4 பேருக்கு வேலை கிடச்சிடும். கடனே கிடைக்கல, அப்போ தொழில் செய்ய முடியாது. இது நாட்டின் வழக்கமான செயல்பாடுகள் மேம்பாட்டுக்காக பண தேவையை சந்திப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது. எது? பேங்க். பொதுவாக வங்கி என்றால் அது வணிக வங்கியை குறிக்கும், கமர்ஷியல் பேங்க்ஸ். ஆனால் பல்வேறு வகையான சேவைகளை வழங்கும் பலவிதமான வங்கிகள் இருக்காம. மைய வங்கி அவற்றில் முக்கியமான ஒன்று. கமர்ஷியல் பேங்க்னால் இந்த டெபாசிட் கலெக்ட் பண்ணி கடன் கொடுக்கறது, அதான் வந்து என்னது? கமர்ஷியல் பேங்க். அதில் மைய வங்கி சென்ட்ரல் பேங்க்னால் ஒரு நாட்டோட வங்கி துறையில் எல்லா வங்கிகளையும் கட்டுப்படுத்துகிறவன் தான் யார்? சென்ட்ரல் பேங்க். ரைட். அதேமாதிரி வங்கிகளின் வங்கி எல்லாமே. நம்ம இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க் பேர் என்னது? ஆர்பிஐ. ஒரு நாட்டுக்கும் ஒரு மைய வங்கி உள்ளது, ஒவ்வொரு நாட்டுக்கும். இது நாட்டின் அரசாங்கத்திற்கு சொந்தமானது.
ஒரு நாட்டின் அனைத்து வங்கிகளும் செயல்பாடுகளும் கட்டுப்படுத்தும் அதிகாரம் இந்த உச்ச வங்கி, சென்ட்ரல் பேங்க், மைய வங்கிக்கு தான் உண்டு. மைய வங்கிகள் வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றன. நாட்டுக்கு நாடு மாறுபடும், ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு பேர். ஒரு மைய வங்கி முழு தன்னாட்சினா அரசாங்கம் அதில் தலையிட மாட்டாங்க. ஒரு போர்டு இருக்கும், மெம்பர்ஸை மட்டும் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணும், அவங்க பார்த்துக்குவாங்க. அதில் அரசாங்கம் தலையிடக்கூடாது. அட்டானமஸ் பாடி, தன்னாட்சினா தானே ஆட்சி செஞ்சுக்கணும். அதுலேயும் உள்ள பூஞ்சி தான் கெடுத்து வச்சுருக்கானுங்க அவனுங்க. வந்ததுலேருந்து அங்கே உள்ள ஆர்பிஐயில் சேவிங்ஸ் இருந்துச்சா அதெல்லாம் பிடிங்கிட்டானுங்க, உருவி ஏப்பம் விட்டானுங்க. 2 லட்சம் கோடி சம்திங் எக்ஸ்ட்ரா ரிசர்வ் ஃபண்டாக வச்சுருந்தாங்க, எல்லாம் காலி பிடிக்கிட்டானுங்க. எங்கே போச்சுன்னே தெரில. அல்லது பாதி தன்னாட்சியுடன் அமைக்கப்படும். ஒரு சில விஷயங்களில் அரசாங்கம் தலையிடுவாங்க. இப்போ சைனாலாம் போனீங்கன்னா பாதி தன்னாட்சி தான், ஃபுல் அட்டானமஸ் கொடுத்துருக்க மாட்டானுங்க. ஒரு நாட்டு பொருளாதாரத்தின் நிலைத்தன்மை, மேம்பாடு ஆகியவைகளை மைய வங்கியின் முக்கிய குறிக்கோள். பொருளாதார நிலைத்தன்மை, அது என்ன சார் பொருளாதார நிலைத்தன்மைனா? நார்மலாக பொருள் எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுதோ அது சேல் ஆகணும், சரியா? வேலை வாய்ப்பு கிடைக்கணும், விலைவாசி ஏறக்கூடாது, அதான் நிலைத்தன்மை. விலைவாசி ஏறுச்சின்னு வச்சுக்கோங்க, அதான் இன்ஃப்ளேஷன், பண வீக்கம். அப்போ பொருளோட வாங்கும் திறன் குறைஞ்சி போயிடும் மக்களால். அப்போ வறுமை கோட்டுக்கு மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே, வறுமை கோட்டில் அது கொஞ்சம் மேலே இருக்கிறவன் எங்கே போயிடுவான்? திரும்ப அவனுக்கு தேவையான பொருள் கிடைக்காதனால வறுமை கோட்டு கீழே போயிடுவான், பொருளாதார வீழ்ச்சி அடையும், சரியா? சரி, அப்போது நிலைத்தன்மை, மேம்பாடு, ஒரு லெவலிலேருந்து அடுத்த லெவலுக்கு போகணும். வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவெல்லாம் எங்கே போகணும்? மேலே கொண்டுட்டு போகணும் எல்லாத்தையும், அதான் மேம்பாடு, டெவலப்மெண்ட். மைய வங்கியின் முக்கிய குறிக்கோள். இந்தியாவில் ரிசர்வ் வங்கி வந்துட்டு மைய வங்கியாக செயல்படுது. ரிசர்வ் வங்கி எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தோம். ஆமாம், அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம், ஆர்பிஐ ஆக்ட் 1934, சரியா? அது நடைமுறைக்கு பேங்க் ஆரம்பித்தது எப்போ சார்னாக்கா 1935 ஏப்ரல் 1, ஃபினான்சியரிலேருந்து ஏப்ரல் 1. இதோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அங்கே வச்சுருந்தானுங்க, மும்பையில். மும்பை கிடையாது, கொல்கத்தாவில் வச்சுருந்தான். அதுக்கப்புறம் மும்பைக்கு இப்போ வரைக்கும் அங்கே தான் இருக்குது ஹெட் ஆஃபீஸ். அதுதான் ரைட். இந்தியாவில் வங்கிகளை பற்றி ஒரு வரலாறு சொல்கிறாங்க, எப்படி உருவானுச்சு. இந்துஸ்தான் வங்கின்னு 1770 அவனுங்க யூரோப்பியன்ஸ் உருவாக்குறாங்க. இதை மூடிட்டானுங்க 1932. அப்புறம் 1786 எல்லாம் இங்கிலீஷ்காரன் பீரியடெல்லாம் இந்திய பொது உடைமை வங்கி அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. அதையும் கலைச்சிட்டானுங்க, சண்டை போட்டு 5 வருஷம்தான் காலி பண்ணிட்டானுங்க. 1806 கொல்கத்தா வங்கி முதல் கூட்டு பங்கு வங்கி, ஆமாம், கார்பரேட் ஷேர் வெளியிட்டு அந்த ஷேர் மூலிமா அந்த பேங்க் ஆரம்பிக்கிறாங்க. கூட்டு பங்கு அரசாங்கம் சட்டம் இருக்கும், அந்த சட்டத்துக்கு உட்பட்டு ஆரம்பிப்பாங்க. இந்த கூட்டு பங்கு வங்கியை கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். தொழில் நிறுவனங்கள் நடத்தியிருப்பேனே, தனிநபர் நிறுவனம், கூட்டாளிகள் நிறுவனம், கூட்டு பங்கு நிறுவனம், கூட்டுறவு நிறுவனம் பார்த்துருப்போம். எக்கனாமிக்ஸில் தான் இதுக்கு பெயர் மாட்டுறாங்க, பெங்கால் வங்கின்னு பெயர் மாட்டிடுறாங்க. 1840 மும்பை வங்கி, 1843 சென்னை வங்கி உருவாக்குறாங்க, சரியா? இது 3 சேர்த்து தான் கடைசியில் இம்பீரியல் வங்கின்னு மாற்றிடுவானுங்க. ஆனால் அவனுங்களை கொண்டு வந்து விட்டுறானுங்க. இந்த 3 வங்கிகளும் 1921 என்ன பண்ணுறாங்க? இம்பீரியல் வங்கி அப்படின்னு மாற்றுறாங்க. இந்த இம்பீரியல் வங்கி தான் சுதந்திரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஸ்டேட் பேங்காக மாறிடும், அரசாங்கம் வாங்கிக்கும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பழைய பேர் என்ன? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை எப்போ அரசாங்கம் அரசுடைமையாக்கியது அப்படின்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் ஜூலை 1, 1955. அது முத்திரை, அதை விட்டுருங்க. வங்கி இலக்கணம் 1949. 1949 என்னது? வங்கி ஒழுங்குமுறை சட்டம்.
கொண்டு வரப்பட்ட ஆண்டு. நாடு சுதந்திரம் அடைஞ்ச உடனே எல்லாத்தையும் ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. ஏன்னா நூற்றுக்கணக்கான நாடு சேர்ந்தது தான் இந்த இந்திய நிலப்பரப்பு. அப்புறம் இங்கிலீஷ்காரன் பீரியடில் ஒன்றா வர்றோம். அப்பயும் நிறைய சமஸ்தானங்கள் இருக்கும், தனித்தனி நாடுகள் இருந்துச்சு. அப்புறம் எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்து வரோம். எப்பயுமே ஒரே நாடு கிடையாது இந்தியா. அவனுங்க அகண்ட பாதரம் அந்த பாதரம் அதெல்லாம் சும்மா ஏமாத்துவல, அப்படிலாம் இருந்ததே கிடையாது. இந்த நாடு முழுவதும் ஒற்றுமைனா ஒன்று, கோயில் இருக்கும், அங்கே வந்து பிராமணன் இருப்பான், இது ஒன்று தான் ஒற்றுமை. மற்றபடி அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கலாச்சார பண்பாடு எல்லாமே என்ன இருக்கும், வேறு வேறு. அதனால தான் ராமாயணமே எடுத்திங்கன்னா 1000 ராமாயணம் இருக்கும், ஒரு ராமாயணம் கிடையாது. அந்தந்த மொழியில் ஒவ்வொன்று. சரி, அதேமாரி பழக்க வழக்கம் எல்லாமே வேறு வேறு. அப்போ நாடு ஒன்றா சேர்ந்தோன்னே என்ன ஆகுது, ஒரு நமக்குன்னு ஒரு ஒன்றா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு முடிவு எடுத்து ஒன்று சேர்றோம். அப்போ சேரும் பொழுது என்ன ஆகுது, நம்ம நாட்டுக்கான மைய வங்கியை உருவாக்கணும். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க, இப்போ மைய வங்கியை உருவாக்கணும். ஏன்னா ஃபினான்ஸ் ரொம்ப முக்கியம்ல. ஸோ அதுக்கு முன்னாடி மைய வங்கியை செயல்பட்டு கொண்ட இருந்த அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அதை ப்ரைவேட் வச்சுருப்பான், அதை வாங்கிடுவாங்க. அரசாங்கம் காசு கொடுத்து வாங்கிடும், ப்ரைவேட்டுக்கிட்ட தான் இருக்கும். 1935 ஆரம்பிச்சிருப்பாங்களே, காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. அப்படி வாங்கிட்டு அவன் தான் மைய வங்கின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மைய வங்கிக்கான பணிகள்லாம் டிஃபைன் பண்ணுவாங்க. இந்த டிஃபைன் பண்ணக்கூடிய சட்டம் தான் இது வங்கிகள் ஒழுங்குமுறை சட்டம், பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. அந்த சட்டத்தில் வங்கினா என்னன்னு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க, வரையறை கொடுக்குறாங்க தமிழில். முதலீடு செய்வதற்கோ கடன் வழங்குவதற்கோ கேட்டவுடன் அல்லது காசோலை, வரைவோலை, பணவிடை மற்றும் உள்ள முறைகளில் திரும்ப கொடுப்பதற்கோ பொதுமக்களிடமிருந்து வைப்புத் தொகையை பெற்றுக்கொள்ளும் செயல் வங்கியியல். இன்னும் புரியுதா? முதலீடு செய்கிறதுக்கோ சரியாக இன்னொரு இதில் முதலீடு போடலாம், அல்லது கடன் வழங்குறதுக்கோ. மனப்பாடம் பண்ணக்கூடாது, வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணும், சரியா? டு லெண்ட் மணி, லெண்டிங் அப்படின்னாக்கா கடன் கொடுக்குறது, லெண்டிங்னா கடன் கொடுக்குறது, LEND. அதுக்கோ கேட்டவுடன் அல்லது காசோலை அல்லது வரைவோலை, அல்லது வரைவோலைனா டிடி, காசோலைனா செக்கு, தமிழில் தெரிஞ்சுக்கங்க. காசு ஓலை, காசு கொடுக்கல அதுக்கு ஓலை அனுப்புகிறேன், அதான் காசோலை. எப்படி இருக்குது பாருங்க, அதான் காசோலை. அதான் தாய்மொழி. தாய்மொழியை பார்த்தோன்னே புரிஞ்சிடும், அதனால் தாய்மொழியில் படிக்க விட மாட்டேங்கிறானு. என்ன அபிஷேக்? ஆமாம், காசு ஓலை. காசு ஓலை என்னென்ன சார், உங்கள் பேரில் அக்கௌண்ட் இருக்கும், SB அக்கௌண்ட்டோ கரண்ட் அக்கௌண்ட்டோ, அந்த பணத்தை எனக்கு கொடு அல்லது இவருக்கு கொடு அப்படின்னு ஆர்டர் போடுறீங்க பேங்க்கு, அதுக்கு பேர் தானே இது காசோலை, செக்கு. அதான் வரைவோலை, டிமாண்ட் டிராஃப்ட். எழுதி கொடுக்குறோம், பணத்தை அவர் பேரில் கட்டி அவர் கொடுத்துருப்போம் அப்படின்னு கொடுத்தா அது டிடி. அடுத்தது ஆமாம் பணவிடை மற்றும் உள்ள அல்லது பணவிடை, வரைவோலை தான் பணவிடைன்றான். மற்றும் உள்ள மற்ற முறைகளில், மற்ற முறைனா என்னது, இப்போது RTGS, நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அப்புறம் IMPS, இமீடியட் பேமெண்ட் சிஸ்டம், அது இந்த மாதிரி. அப்புறம் யூபிஐயில் போகிறீங்களா, ஸ்வைப் பண்ணோன்னே ஸ்கேன் பண்ணி தட்டினோன்னே பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி. அந்த முறையில் பொதுமக்கள்லேருந்து என்ன பண்ணோம், வைப்பு வாங்குறோம். அந்த வேலையை எவன் செய்கிறானோ அது அந்த வேலைக்கு பேர் தானே அது வங்கியியல். ஆமாம், மைய வங்கி இலக்கணம், மைய வங்கிக்கு இலக்கணம் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிவிட்டு யாரும் ஒரு நாட்டின் பண மற்றும் வங்கி கட்டமைப்பு உச்சநிலையும் தேசிய பொருளாதார நலனுக்காக சிறந்த முறையில் செயல்படும் வங்கி. அந்த மைய வங்கி தான் என்னது, நாட்டுக்குள்ளே பொருளாதாரத்தை சூப்பராக வச்சுருக்கணும், அந்நிய செலாவணியை பாதுகாக்கணும், அதுதான்.
பொது நலன் கருதி மொத்த பணப்புழக்கத்தை எந்த ஒரு நிறுவனம் விரிவாக்குதல், கட்டுப்படுத்துதல் மற்றும் நெறிமுறைப்படுத்துதல் பொறுப்புகளை பெற்றுள்ளதோ அதே தான் மைய வங்கி அப்படின்னு கென்ட்டு இலக்கணம் கொடுக்குறாரு, வரை இலக்கணம். அது தேவையில்லை, சும்மா புரிஞ்சு வச்சா போதும். எந்த ஒரு நாட்டிலும் அந்நாட்டின் பணப்புழக்கம் மற்றும் கடன் அளவை கட்டுப்படுத்தும் கடமை எந்த வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோ அந்த வங்கி தான் அது மைய வங்கி. இந்த சொன்னா சிஆர்ஆர் கேள்வி சொன்னா உங்களுக்கு சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் சொல்லலையா? சரி பார்ப்போம். ஒரு சில டூல்லாம் இருக்குது, அந்த டூலை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்கனாக்கா பேங்க்லேருந்து மக்களுக்கு பணம் வரும், மக்கள் செலவு பண்ணுவாங்க. அதை அப்படியே ரிவர்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா இந்த சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், பேங்க் ரேட்டு, ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, எம்எஸ்எஃப், இதெல்லாம் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். இது அதிகப்படுத்தினா அப்படின்னு வச்சுக்கோங்க, மக்கள்கிட்ட உள்ள பணம்லாம் பேங்கில் போய் உக்காந்துது, மக்கள்கிட்ட பணப்புழக்கம் குறைஞ்சி போயிடும். சரியா? இது லைட்டாக சொல்லியிருப்பேனே முன்னாடியே. பணம் வீக்கத்தை அப்போ சொல்லலையா? பணம் வீக்க, பணம் வாட்டம், அது அப்போ சொல்லலையா? அதெல்லாம் சரி. இதை குறைச்சான்னு வச்சுக்கோங்க, பேங்கில் இருக்கிற பணம்லாம் மக்கள் கைக்கு போகும். அப்போ மக்கள் எடுத்து நிறையா செலவு செய்யும். இதெல்லாம் இந்த ரேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது ஆர்பிஐ. அப்போ மக்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்கணும் செலவு பண்ணுறதுக்குன்னு தீர்மானிக்கிறது யார்? ஆர்பிஐ. இதை எதை வச்சு தீர்மானிப்பான் சார் அப்படின்னாக்கா, பண வீக்கம், பண வாட்டம் அப்படின்னா என்னன்னு தெரியும். பண வீக்கத்தப்போ என்ன பண்ணுவோம்? இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் அப்போ என்ன ஆகும்? அதை விடுங்க, இங்கே வாங்க. இன்டைரக்ட் டேக்ஸா? நாட்டில் இருக்க உற்பத்தியான பண்டம் மற்றும் பணிகளினுடைய மதிப்போட அளவோட பணத்தோட அளவு அதிகமாக இருந்ததுனாக்கா அது என்னது? இன்ஃப்ளேஷன். அப்போ விலை ஏறும். அப்போ பணத்தை என்ன பண்ணணும்? குறைக்கணும். அப்போ பண வீக்கத்தை இப்போ இந்த ரேட்லாம் அதிகப்படுத்துவான், மக்கள்கிட்ட உள்ள பணம் குறைஞ்சி பேங்கில் பணம் ஏறிக்கும். பணம் வீக்கத்தை என்ன அர்த்தம்? வீக்கத்தை தானே குறைக்கணும். இப்போ பணத்தோட அளவு குறைஞ்சிடும். இதெல்லாம் ரேட்டில் அதிகப்படுத்துவாங்க. அதேமாரி பணம் வாட்டத்தப்போ மக்கள்கிட்ட பண்டம் மற்றும் பணி உற்பத்தி ஆகிருக்கு, வாங்க ஆள் இல்லை, ஏன்னா பணம் இல்லை. அப்போ பணத்தை அதிகப்படுத்தணும். அப்படியே ரிவர்ஸ். இது எல்லாத்தோட ரேட்டையும் என்ன பண்ணுவோம்? ஆர்பிஐ கம்மி பண்ணுவோம். கம்மி பண்ணான்னா பேங்கில் உள்ள பணம் எங்கே போகுங்க? மக்கள்கிட்ட ரிலீஸ் ஆகும். அப்போ அந்த பணத்தை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவான்? மக்கள் செலவு பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் இது பணக்கொள்கை. பணக்கொள்கையை வெளியிடுபவன் யாருன்னு கேட்பாங்க? ஆர்பிஐ. பணக்கொள்கை எதை வச்சு? பணக்கொள்கைக்கான டூல்ஸ் இதெல்லாம். எதை பேஸ் பண்ணி பணக்கொள்கையை டிசைட் பண்ணுவாங்க? இன்ஃப்ளேஷனா டீஃப்ளேஷன், பொருளாதார நிலையை பொறுத்துன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. பொருளாதார நிலைன்னா இது பண வீக்கமா பண வாட்டம். 3 மாதத்துக்கு ஒரு தடவை சொல்லுவான் பேங்க் ரேட்டு ஏற்றுனாங்க இறக்குனாங்கன்னு. டிசம்பரா இந்த மாதம் சொல்லுவான் பாருங்க, சொல்லியிருப்பான் அந்த மாதம். ஆர்பிஐ வங்கி வட்டி வீதத்தை எந்த மாற்றம் இல்லை, அல்லது 0.5% குறைச்சாங்க, 0.5% அதிகரித்தாங்க அப்படின்னு வரும் பாருங்கள். டிசம்பர் மாதம் தானே குவார்ட்ரு, தேர்டு குவார்ட்ரு இது ஃபினான்ஷியல் இயரில். ரைட். எல்லா பேங்க்கும் அவன் கண்ட்ரோலில் தான் இருக்கணும், அவன் சொல்கிறத ஃபாலோ பண்ணணும். பேங்க் எல்லாமே கவர்மெண்ட் செக்டார் பேங்க்கு கிடையாது, எல்லா பேங்க்குன்னு சொல்லியாச்சு. அங்கே என்ன கவர்மெண்ட்டு ப்ரைவேட்டு, அது ஒரு 5% அதுதான் மாறும். சரியா? அது வேறு. ஆனால் இதுக்குள்ளே தான் நீ இன்ட்ரெஸ்ட் வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. வரம்புக்குள்ளே ஒருத்தன் கொஞ்சம் அதிகம் வச்சுக்குவான், கம்மி வச்சுக்குவான். ஆமாம், இது வேறு, அது வேறு. பேஸ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க, அது வேறு. இதுலேருந்து இது வரைக்கும் நீ இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கலான்னு சொல்லுவான். அதுக்குள்ளே ஒருத்தன் ஏற்றிக்குவான் இறக்குவான். அது ஆமாம், பேங்க் ரேட்டு அந்த இது வேறு, இந்த ரேட்டு இந்த பேங்க் ரேட்டு வேறு. சரியா? கவனிங்க, அவ்வளோதான். அப்போது அதாவது இதுக்கு பேர் என்னது? பண கொள்கை. அப்போ பண வீக்கத்தப்போ என்ன ஆகும்? இந்த ரேட்லாம் அதிகமாகுதா? ரேட்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போது
அதிக வட்டி கொடுத்தா தான் கடன் கிடைக்கும். இந்த ரேட்லாம் அதிகமாக தான் அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா தான் கடன் கிடைக்கும். அதனால் அதுக்கு பேர் டியர் மணி பாலிசின்னு சொல்லுவாங்க. பண வீக்கத்தின் பொழுது ஆர்பிஐ கடைபிடிக்கக்கூடிய பண கொள்கை என்ன சார் அப்படின்னா டியர் மணி பாலிசி. டியர்னு யாரை சொல்லுவீங்க? மரியாதையாக தூரமாக இருக்கிறவங்கள. க்ளோஸ் ஃப்ரெண்டை எப்படி சொல்லுவீங்க? வாடா போடான்னு பேசிக்குவோம். டியர்னா யார்? ஆமாம். அப்போது அதிக வட்டி கொடுத்தா தான் அது கிடைக்கும். அப்போ அதை மரியாதை தானே கூப்பிடணும். அதனால் அதுக்கு பேர் என்னது? டியர் மணி பாலிசி. எப்போ பின்பற்றுறது? ஆர்பிஐ. பணவீக்கத்தின் பொழுது ஆர்பிஐ கடைபிடிக்கக்கூடிய கொள்கை எது சார்? பணக்கொள்கை எது சார் அப்படின்னா என்ன கொள்கை? டியர் மணி பாலிசி. இங்கிலீஷில் சொல்கிறேன், தமிழ் வார்த்தை தெரியல. அதே பண வாட்டம். மக்கள் கையில் பணம் இல்லை, போதுமான அளவு பண்டமன்ற பணி கடையில் இருக்குது, வாங்கிறதுக்கு பணம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? ரேட்டை குறைக்கிறான். அப்போ ஈஸியாக கடன் கிடைக்கும். ஈஸியாக கடன் கிடைக்கும் மக்களுக்கு. அப்போ ஃபாலோ பண்ணுறது என்னது? சீப் மணி பாலிசி. சீப். ஆமாம். அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? கவனிங்க. அப்படியே தான். அதெல்லாம் இன்னும் ஆட் பண்ணலை. அப்படி தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கானுங்க இந்த புக்குலலாம். கொடுமையாக இருக்குது. நீட்டுன்ற பேரில் தமிழ்லேயே கொலை பண்ணி வச்சுருக்கிறானுங்க புக்கு. சரி, அந்த மாதிரி. அப்போது பணம் வாட்டத்தப்போ ஒவ்வொன்றும் கேள்வி சும்மா சிம்பிளாக கேட்குறேன்னா, பணக்கொள்கையை ஒரு நாட்டில் வெளியிடுவது யாருன்னு கேட்பாங்க. ஆர்பிஐ, ஒன்றிய அரசாங்கம், நிதி அமைச்சகம், கவர்னர் அப்படிம்பாங்க. யார்? ஆர்பிஐ. அடுத்தது என்ன புரிஞ்சதை கேட்குறியா? அடுத்த ஸ்டெப்பு, பண வீக்கத்தப்போ ஆர்பிஐ என்ன விதமான கொள்கையை பின்பற்றும்? டியர் மணி பாலிசி. பணம் ஆட்டத்தப்ப என்ன விதமான கொள்கையை பின்பற்றும்? ஏன்னு புரிஞ்சிருக்கு, என்னென்னு புரிஞ்சிருக்கணும். அது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த அதெல்லாம் பார்ப்போம். சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் அதெல்லாம் ஒன்றா பார்ப்போம் பின்னாடி வருது. அதெல்லாம் என்ன எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அந்த ரேட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க? பணம் வீக்கத்தப்ப இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, பணம் வாட்டத்தப்ப குறைப்பாங்க. அவ்வளோதான். சரி. இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா பண வெளியீடு மற்றும் மைய வங்கிக்காக பிற கடமைகளை ஆற்றி வந்தது. இம்பீரியல் பேங்க் இருக்குல்ல, யார்? 21 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. 1955 அது எஸ்பிஐன்னு பாரு. அது வரைக்கும் இம்பீரியல். 1921 இம்பீரியல் பேங்க்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. பழைய பேர் பெங்கால் பேங்க்கு, சென்னை மெட்ராஸ் பேங்க்கு, மும்பை பேங்க் இருந்துச்சு இல்லையா? மும்பை பேங்க். அவங்க எல்லாத்தையும் சேர்த்து தான் 3 பேரையும் சேர்த்து ஒரே பேர் வைக்கிறாங்க 1921. அதான் வந்துட்டு இம்பீரியல் பேங்க். அவன் தான் என்ன பண்ணுறான்? பண வெளியீடு, அரசாங்கத்துக்காக பணத்தை வெளியிடுறது, மைய வங்கிக்கான பிற பணம் சம்பந்தமானது, அந்நிய செலாவணி பாதுகாக்கிறது, அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, அதெல்லாம் அவன் தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். யார்? இம்பீரியல் பேங்க். அப்போ தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, தனியாக நீ ஒரு பேங்க் ஆரம்பிங்க, கமர்ஷியல் பேங்கோட அதை கொடுக்காதீங்க, சென்ட்ரல் வங்கி ஒன்று ஆரம்பிங்க இந்தியாவுக்குன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. யார் ரெக்கமெண்ட் பண்ணுறா? 1926 ஹில்டன் யங் ஆணையம், இந்திய நாணயம் மற்றும் நிதியியல் தொடர்பான ராயல் ஆணையம். அதில் ஜேஎம் கீன்ஸ் இருக்கார், அமெரிக்காவுடைய பொருளாதார வல்லுநர். சார் எர்னஸ்ட் கேபிள் இருக்கார். இவங்க 2 பேரும் அதில் மெம்பராக இருப்பாங்க. யார்? ஜேஎம் கீன்ஸு நவீன பொருளாதாரத்தின் தந்தை. அதன் விளைவாக இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 உருவாக்கப்பட்டது. அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் முடியல. ஏப்ரல் 1, 1935 என்ன ஆயிடுச்சு? ஆரம்பிச்சிட்டாங்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் மூலதனம் 5 கோடி மூலதனம். இந்திய ரிசர்வ் வங்கி ரூபாய் 100 மதிப்புள்ள முழுவதும் ஒரு ஷேரோட மதிப்பு 100 ரூபாயாமா. முழுவதும்
செலுத்தப்பட்ட பங்குகளால் உருவாக்கப்பட்டது. செலுத்தப்பட்ட பங்குனா ப்ரைவேட்டுக்கு ஷேர் விற்றுருவாங்க. ஷேர் பார்த்தோம் இல்லையா, விற்றுருவாங்க. பணம் இருக்கிறவங்களாம் ஆர்பிஐயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். வாங்கிக்கிட்டானுங்க. அது அப்படியே தான் இருந்தது. ஃபஸ்ட்டு தலைமையாக கொல்கத்தா, அப்புறம் தான் என்ன ஆகுது, மும்பைக்கு மாற்றுறாங்க. ஆமாம். சுதந்திரம் அடைந்த பிறகு என்ன ஆகுது, இந்திய அரசாங்கம் அதை வாங்கிக்கிட்டாங்க. பொது உரிமைக்கு மாற்றுதல், அதாவது நேஷ்னலைசேஷன் அல்லது ப்ரைவேட்டிருந்து பப்ளிக் செக்டார் பண்ணுறாங்க. ஆமாம், நாட்டு உடைமையாக்குறது. 1948 நிறைவேறியது. 48 அது நிறைவேறி நடைமுறைக்கு வந்தது. எப்போ பில்லு வந்து 48, ஓகேவா, பில்லு பாஸ் ஆகிறது எப்போனாங்க 1949. அதான் வங்கிகள் ஒழுங்குமுறை சட்டம். அப்போ தான் ஆர்பிஐயும் வாங்கிக்கிட்டாங்க. யார் வாங்கிக்கிட்டாங்க, அரசாங்கத்துக்கிட்ட, சாரி பிரைவேட்கிட்டேருந்து ஒன்றிய அரசாங்கம் வாங்கிடுச்சு. அதேமாரி 1900 பர்மாவும் பிரிட்டிஷ்காரன் கண்ட்ரோலில் தான் இருந்தது நம்ம சுதந்திரம் அடைகிற வரைக்கும். பாகிஸ்தான் நமக்கு தெரியும். 1948 வரைக்கும் பாகிஸ்தானுக்கும் சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ தான், பர்மாவுக்கும் ஆர்பிஐ தான். சரியா? மேப் வச்சுருக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாட்டை சொன்னாங்கன்னா மேப் எடுத்து அந்த நாடு எங்கே இருக்குது, நம்ம நாட்டுக்கிட்ட இருந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன ஜாகிரஃபிலாம் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயம் அப்டேட் பண்ணிக்கலாம். மார்க் எடுக்கிறதுக்காக படிக்காதீங்க தயவு செஞ்சு. இதுக்கெலாம் இங்கே இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும். தெரிஞ்சு வச்சுட்டா எங்கேயோ போயிடலாம். அது இந்த வயசில் கற்றுக்கிட்டீங்க எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு. கற்றுக்கிட்டா எங்கேயோ போயிடலாம். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கான்னு எக்ஸாம் வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு நீ தெரிஞ்சுக்கிறியோ அந்தளவுக்கு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ அல்லது எனக்கு இது போதியான்னு நினச்சேன்னா அட்லீஸ்ட் கான்ஸ்டபிளாகவோ போயிடலாம். உங்கள் கையில் தான் இருக்குது. ஹலோ. ஆமாம், அவங்களுக்கு என்னாச்சு, மைய வங்கியாக செயல்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பிரிஞ்சாச்சு. இப்போ இதுதான் நம்ம இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய எம்பளம், பிரச்சனை. புலி, பெண் புலி. ஆனால் காட்டுக்கு ராஜா, ராணி யார், ராஜாலாம் கிடையாது, ராணி தான். ஆம்பளை வந்துட்டு சும்மா தான். எதாக இருந்தாலும் ஆமாம், உயிரினம்னாவே பெண்கள் தான். காட்டு ஒரு காடு செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா அங்கே புலி இருக்கணும். கரெக்டாக பயாலஜியில் பார்ப்போம். அது ஈச்ச மரம், பாம் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு வறட்சியிலையும், பாலைவனத்திலே வசிக்கக்கூடியது. எவ்வளோ வறட்சியிலையும் ரொம்ப தூரத்துக்கு வேர்கள் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதால் உயிர் வாழ முடியும். அப்போ நம்ம எக்கானமிக்கு என்ன பண்ணணும், நாட்டு பொருளாதாரம் நல்லா இருக்கணும்னா ஆர்பிஐ சூப்பராக இருக்கணும். அது சேமித்து வச்சதெல்லாம் பிடிச்சி அறுத்து எடுத்துட்டானுங்க எல்லாத்தையும். 2 லட்சம் கோடியை உருவிட்டானுங்க. என்னது மலைக்காடுகள் இல்லையா, வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஓ அந்த மலைக்காடா, சரி சரி, அப்போ கரெக்டு. அது கிடையாது லாஜிக்கு. எங்கே வறட்சியாக இருக்கோ அங்கே தான் பாம் ட்ரீ இருக்கும். மழைப்பொழிவு எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே தான் வந்துட்டு பாம் ட்ரீ இருக்கும். பனைமரமாக இருக்கட்டும் எல்லாமே. தமிழ்நாடு ஃபுல்லாக பனைமரம் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வறட்சியான இடம். சரியா? இந்த மாதிரிலாம் மழை பெய்யாது இந்த தடவை. அது கிளைமேட் சேஞ்சு. இப்போ சென்னையில் பெஞ்சது 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை பெஞ்சிருக்கு. ரெகுலராக பெஞ்சாதான் அது அது நார்மல் கிளைமேட்டு. சரியா? சீசன் என்றைக்காவது ஒரு தடவை போயின்னா அது கிளைமேட் சேஞ்சினால் நடக்கக்கூடியது. ஆமாம், கெடுத்து விட்டோம்ல, பிளாஸ்டிக்கு அதெல்லாம் போட்டு எரிக்கிறது. பார்ப்போம். எந்த 91லாம் இல்லை, அதெல்லாம் 100 வருஷத்துக்கு மேலான்றானுங்க. 150 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு ரெக்கார்டு இருக்கல்ல. இங்கிலீஷ்காரன் வந்துருந்தானாங்க ரெக்கார்டு வச்சுருந்தான். அவன் இங்கிலீஷ்காரன் பீரியடு தான். எவ்வளோ 600 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்காமா. 600. அது என்ன ஒரு அது அப்படி தான் ஆகி போச்சு. அங்கே 600னா ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை. 600 சென்டிமீட்டர் ஆகும். அது இன்னொன்று தடவை பார்க்குறோம், 640 சென்டிமீட்டர். அதனால தான் அங்கே மழையே பெய்யாது. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் டோட்டலாக
ஒரு இடத்துல மட்டும் 91 அந்த என்டையர் டிஸ்ட்ரிக்டில் சொல்கிறான். என்டையர் டிஸ்ட்ரிக்டில் 600 சென்டிமீட்டர் பேசியிருக்காமா. இதில் பார்ப்போம் ஜியாகிரபியில். அது ஒரே குடுவை மாதிரி இருக்கும், எல்லா கலெக்டரேட்லையும் வச்சுருப்பாங்க. இந்த குடுவைக்கில் தண்ணி விழுகும், அதை எடுத்து இன்னொரு ஸ்கேல் வச்சுருப்பாங்க. இதுக்கு பேர் என்ன சார், வாட்டர் காஜ் அப்படிம்பாங்க. அதில் ஸ்கேல் போட்டிருக்கு, எத்தனை சென்டிமீட்டர் இழந்துருக்கும், இதில் ஊற்றுனோம்னா எத்தனை சென்டிமீட்டர் வந்துருக்கு. கிராமத்தில் வந்து உலக்கு மலைன்னு சொல்லுவாங்க. உரலக்கல் இருக்குல்ல, ஒரு உலகு மலை அப்படின்னு. உரலக்கல்லில் தண்ணி, உரலக்கல் வெளியில் தானே இருக்கும். உரலக்கல்ல என்னென்னு கேட்குறீங்களா? நம்ம தானே, தெரியுமா? ஆமாம், மாவு அரைக்கிறது. அது பயங்கர ஹெல்த்தி, ஆர்ம்ஸ் பவரு. இப்போ இது டம்பிள்ஸ் அடிக்கிறீங்களா, அதெல்லாம் சும்மா. அதெல்லாம் கிராமத்து பெண்கள் அடித்தாங்கன்னு வச்சுக்காங்க. அந்த காலத்து கிராமத்து பெண்கள் புளியெல்லாம் அடித்து மரத்தில் அடித்து துரத்துனாங்கன்னு சொல்லுவாங்க. ஜிம்மு கிம்முலாம் கிடையாது. ஆமாம், அவ்வளோ இதாக இருந்தது. அந்த உரலக்கல் வெளியில் தான் இருக்கும். மழை பெஞ்சு அது ஃபுல்லாகிடுச்சுன்னா ஒரு உலக மலை அப்படின்னா பயங்கர நல்ல மலைன்னு அர்த்தம். அவன் அந்த மெத்தடில் யூஸ் பண்ணான் இயற்கையாக, இவனுங்க செயற்கையாக நம்ம வச்சுருக்கு. இந்தியாவில் 1969ஆம் ஆண்டு 14 வங்கிகள் நாட்டு உரிமையாகினாங்க. அப்புறம் 1980 6 வங்கிகள். அப்போ எவ்வளவு? 14 6 20. அது போக இன்னொரு கமர்ஷியல் பேங்கு நேஷ்னலைஸ்டு அப்படின்னாக்கா எது? எஸ்பிஐ அவனோட குரூப்புன்னு சொல்லுவாங்க. எஸ்பிஐ குரூப்புன்னு சொல்லுவாங்க. எஸ்பிஐங்கிறேன், ஆர்பிஐன்றீங்க. எஸ்பிஐ குரூப்புன்னு, நான் ஆர்பிஐ குரூப்புன்னு சொல்லலை. சரியா? வார்த்தையை கரெக்டாக கேட்ச் பண்ணுங்கள். வார்த்தை பவர்ஃபுல்லானது. ஆமாம், எஸ்பிஐ குரூப். அது உங்கள் தப்பு இல்லை, அந்த மாதிரி ஆக்கிட்டானுங்க. எஸ்பிஐ குரூப் மாறுங்க, நீங்கள் மாறணும். மாறாமல் இருந்தீங்கன்னா உங்கள் தப்பு. எஸ்பிஐ குரூப். எஸ்பிஐ அதோட குரூப்பு ஒரு 5-6 இருந்திருக்கும். எத்தனை பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? இப்போ எல்லாத்தையும் 24-25 பேங்க்கும் இருக்கும் மொத்தமாக எஸ்பிஐ குரூப் சேர்த்திங்கன்னா. மொத்தம் 24 வங்கி என்னமோ இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் விற்றுட்டாங்க, விற்று தின்னாச்சு. எல்லாம் இந்த எல்பிஜி பாலிசி இருக்குல்ல, அதுக்காக விற்று. இப்போ எத்தனை இருக்குது? எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டானுங்க. விற்கலை, கிளப் பண்ணிகிட்டே வந்துட்டானுங்க. பேங்கோட நம்பர்ஸ் குறைச்சிட்டே வந்துட்டானுங்க. குறைச்சி இப்போ எத்தனை இருக்குது? 12 பேங்க் தான் இருக்குது நேஷ்னலைஸ்டு. மற்றதெல்லாம் ப்ரைவேட் பேங்க் தான். கோஆப்ரேட்டிவ் பேங்க் வேறு. நான் பேசுகிறது கமர்ஷியல் பேங்க். கோஆப்ரேட்டிவ் பேங்க் கமர்ஷியல் பேங்க் கிடையாது, அது வேறு. கமர்ஷியல் பேங்க்னால் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறது. இப்போ எந்த பணம் இருக்குது, நிறைய பேர் பணம் வச்சுருக்கா, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேங்க் ஆரம்பித்து டெபாசிட் கலெக்ட் பண்ணி வட்டிக்கு விட்டு அதை வாங்கி அது மூலிமா லாபம் சம்பாதிக்கிறதுக்காக ஆரம்பிச்சுன்னா கமர்ஷியல் பேங்க், வணிக வங்கிகள். கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படி கிடையாது. இப்போ விவசாயம்லாம் இருக்கானா, அவனுக்கு கடன் தேவை இருக்குது. அப்போ அந்த விவசாயம்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பேங்க் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை போட்டு பேங்க் ஆரம்பிப்பான். சரியா? அந்த பேங்க் அவனுக்கே கடன் கொடுக்கும். கமர்ஷியல் பேங்கில் ஓனர் வேறு ஒருத்தன், கடன் வாங்குறவன் வேறு ஒருத்தன். கோஆப்ரேட்டிவ் பேங்கில் யார் ஓனரோ அவனுக்கே கடன் கொடுக்கும். அதுதான் கோஆப்ரேட்டிவ் பேங்க். புரிஞ்சுதா? ஆமாம், இதுதான் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். சரி, பார்ப்போம். ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டாக புரிஞ்சிக்கணும். கேள்வி கேட்டு கேட்டு புரிஞ்சுக்கங்க. புரியலாம் கேளுங்க, இதேமாரி கேளுங்க, தப்பே கிடையாது. நபார்டு இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இது ரிசர்வ் பேங்க்கு கண்ட்ரோலில் தான் இந்த பேங்க் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு பிரிவாக இருக்கும், அதாவது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அக்ரி டிபார்ட்மெண்ட். ஏன்னா விவசாய நாடு, விவசாயம் தானே ரொம்ப முக்கியம். அதிகமாக அங்கே தான் இருக்காங்க, அதிகமான வேலை வாய்ப்பு அது மூலிமா தான் கிடைக்குது. அப்போ விவசாயி கடன் கிடைச்சா தான் என்ன பண்ணுவான், நல்லா ஒர்க் பண்ணுவான். அப்போ விவசாயத்துக்கு கடன் கொடுக்கறதுக்குன்னு ஒரு ரீஃபைனான்சிங் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க, அதை நபார்டாக மாற்றிடுவாங்க. நபார்டு ஆக்குங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு குழு அப்பாயின்மெண்ட் 1981 நினைக்கிறேன். கிராஃபிக் கார்டு சேர்மன், ஒவ்வொன்று கேள்வி. நபார்டு ஆரம்பிங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணது அவங்க தான். கமிட்டி கிராஃபிக் கார்டு. அது பின்னாடி வந்தால் சொல்கிறேன்லாம் விட்டுருங்க. கிராம கடன் மறு ஆய்வு குழுன்னு வச்சுக்கோங்க. கிராம கடன் அப்புறம் அக்ரிகல்ச்சருக்கு கடன் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஆய்வு செய்கிறாங்க. அந்த குழுவோட தலைவர் வந்து சிவராமன் கமிட்டி. சிவராமன் சேர்மன். டிராஃபிக் கார்டுக்கு இன்னொரு பேர் சிவராமன் கமிட்டினே சொல்லுவாங்க.
அவங்க தான் சொல்லுவாங்க இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை தனியாக பிரித்து நபார்டுன்னு ஒரு பேங்க் உருவாக்குங்க. நபார்டுனா நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். அதான் சுருக்கி நபார்டு. இப்போ தனி பேங்க்கு இவனோட முக்கியமான 2 வேலை என்ன சார்னா, கிராமப்புறத்துக்கு அதாவது விவசாயத்துக்கு மறு முதலீடு, அதாவது மறு கடன், ரீஃபைனான்ஸ். இப்போ விவசாயிக்கு யார் யாரெல்லாம் கடன் கொடுக்குறான்? ஆர்பிஐ கொடுக்குறான், கோஆப்ரேட்டிவ் பேங்க் கொடுக்குது, கமர்ஷியல் பேங்க் எல்லோரும் கொடுக்குறாங்க. விவசாயத்துக்கு இவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா, இப்போ ஆர்பிஐன்ற எஸ்பிஐ மாற்றி சொல்லிட்டேன். எஸ்பிஐ இப்போது எஸ்பிஐ நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் ஒரு 200 கோடி ரூபா விவசாயத்துக்கு கடன் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ இவனுக்கு கடன் தேவைப்படுது, பணம் தேவை. அப்போ நேராக நபார்டுக்கிட்ட போகலாம். நார்மலாக வந்துட்டு மற்ற எந்த இதுக்கு கடன் கொடுத்தாலும் திரும்ப பணம் வேணும்னாக்கா எங்கே போவான்? ஆர்பிஐகிட்ட போவான். விவசாயிக்கு 200 கோடி ரூபா கொடுத்துருக்கேன், இன்னும் எனக்கு பணம் தேவைப்படுது, இன்னும் 100 கோடி ரூபா விவசாயத்துக்கு கொடுக்கணும் நான். அப்போ அந்த விஷயத்துக்காக எஸ்பிஐ எங்கே போவான்? நபார்டுகிட்ட போவான். இந்த மாதிரி இன்னொரு 100 கோடி ரூபா வேணும் கொடுன்னு கேட்பான். டாக்குமெண்ட்லாம் பார்த்து துவைக்கினா அவன் கடன் கொடுப்பான். அப்போ விவசாயத்தின் மறுநிதி வங்கி, ரீஃபைனான்ஸ் ஏஜென்ட்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் கிரெடிட். யார் அது? நபார்டு. சரியா? நீங்களும் உங்கள் பேங்க்கும் என்ன பண்ணுறாங்க? கடன் கொடுக்குறாங்க. விவசாயி கொடுத்துருந்தா தேவைனாக்கா நபார்டுகிட்ட போகலாம். நார்மல் மற்ற கடனுக்கு ஆர்பிஐகிட்ட போவீங்க, கம்மி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கும். சரியா? அடுத்தது 2வது வேலை, அந்த நபார்டோட வேலை ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கான ஸ்கீம் எல்லாத்துக்கும் ஏஜென்ட் இவன் தான். கிராமப்புற மேம்பாடு இருக்குல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், தண்ணி வசதி, ரோடு எல்லாமே அதெல்லாம் செய்யணுன்னாக்கா அரசாங்கத்தினுடைய ஏஜெண்ட்டாக இருப்பான். இப்போ ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு ஏதோ ஸ்கீம் போடுறான்னு வச்சுக்கோங்க, ஒன்றிய அரசாங்கம் ஃபஸ்ட்டு உனக்கு கூப்பிடுவான். இல்லை இவ்வளோ ரோடு போடணும், எல்லாம் பண்ணணும், நீ ஃபண்ட் பண்ணி ரோடு போட்டுரு, கணக்கு மட்டும் எனக்கு கொடு அப்படின்பா. அதனால தான் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கங்கே நபார்டு நிதி உதவியின் கீழ் கட்டப்பட்டது, அது ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துருப்பாங்க. ஏன் அங்கே போகிறான்? நம்ம சேலத்தில் சிட்டிக்குள்ளே கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் இருக்கும், பில்டிங் போட்டுருங்க, நபார்டு நிதி உதவியின் கீழ் கட்டப்பட்டது. கோட்டை கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் இருக்குல்ல, பார்த்துருக்கீங்களா? பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸில் போகிறப்ப பொண்ணுங்களை மட்டும் பார்க்காதீங்க, எல்லாத்தையும் பாருங்கள். சரியா? நபார்டு பார்த்துருக்கியாம்மா நீங்கள்? இல்லை, அந்த பக்கம் போனதே இல்லையா? பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கம் பஸ்ஸில் போனது இல்லையா? அப்பா அம்மா கூட போயிருக்கீங்களா பைக்கில்? பாருங்கள், மேலே இருக்கும், பெரிய பில்டிங்காக இருக்கும் நபார்டு. அப்போ 2 வேலை, முக்கியமான வேலை. கொஸ்டின் இது எல்லாமே நபார்டு எந்த ஆண்டு? 1982 உருவாக்குனாங்க. நபார்டோட விரிவாக்கம் அது ரெக்கமெண்ட் பண்ணது யார்? அது மாதிரிலாம் அந்த பேங்க் ரிலேட்டடாக போனீங்கன்னா அது அதிகமாக கொஸ்டின் கேட்போம். இதெல்லாம் உருவானது ஆர்பிஐ மாதிரி. இவன் ஒரு விவசாயம் சம்மந்தமான கடன் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு நேஷ்னல் லெவலில் வந்தான் பெரிய ஆள். ஓகேவா? ரைட். அங்கே இல்லைன்னா டெவலப் பண்ணுவாங்க. அதான் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். ஆமாம், பண்ணணும். அதுதான் உள்ளாட்சி அமைப்பெல்லாம் இருக்கா இல்லையா? அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லணும், அவங்களே தான் தெரியும் இங்கே எனக்கு தேவை அப்படின்னு. உங்கள் ஊர் சொந்தக்காரனாக இருப்பான், தலைவர் வார்டு மெம்பர் சொந்தக்காரனாக இருப்பான். நீ அவன்கிட்ட சொல்லணும். அவன் போய் என்ன பண்ணணும்? அந்த கூட்டத்தில் வந்து பேசணும். அந்த தலைவர் வார்டு மெம்பரோட கூட்டம் மாதம் ஒரு தடவையாக நடக்கும் குறைஞ்சது. அதை ரெப்ரசன்ட் பண்ணணும். என் ஏரியாவில் அங்கே பெரிய ஒழுங்காக லைட் ஏரியில் அடித்து ஒழுங்காக போகல எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஏரி இருக்குது, ஏரியோட என்னது கரை ஸ்ட்ராங்காக இல்லை, எல்லோரும் நீங்கள் தான் சொல்லணும். உங்கள் ஊரில் நடக்கும், உனக்கு தானே தெரியும். எங்கே சொல்லணும்? அதை உள்ளாட்சி அமைப்பு மீட்டிங்கில் சொல்லணும். அதுக்கு தான் அதை வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் அவர் பார்த்து தலைவர் வார்டு மெம்பர்லாம் சேர்ந்து அம்மா இது செய்யணும் அப்படின்னு முடிவு எடுத்து
பணம் அவங்கள்ட்ட இருந்தால் பண்ணுவாங்க. இல்லை பெரிய ப்ராஜெக்டாக எங்கே கேட்பாங்க, ஒன்றியத்தில் கேட்பாங்க. தாலுக்கு லெவலில் இருக்கல ஒன்றியம், அங்கே இல்லைனாக்கா இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஒன்றியத்தில் சொல்லி ஒன்றிய கவுன்சில்கிட்ட சொல்லி மாவட்ட ஒன்றிய குழு கூட்டத்தில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் எடுத்துகிட்டு போவாங்க பெரிய ப்ராஜெக்ட்லாம். அப்புறம் அவன் எங்கே போடுவான், டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிஷன்கிட்ட கொடுத்து, தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிஷன் தான் இங்கே டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிஷன் இருக்கும். இவன் எங்கே ரெக்கமெண்ட் பண்ணுவான், ஸ்டேட் பிளானிங் கமிஷன். ஸ்டேட் பிளானிங் கமிஷன் தலைவர் யார், இப்போ ஏதோ ரஞ்சன் வருமே ஒரு பேர். ஆமாம், ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அங்கே போகும். டிஎம்கே வந்தால் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒன்று இருக்கும், ஏடிஎம்கே வந்தால் இருக்காது. ஏன்னா சுருட்ட முடியாதுல்ல. அப்புறம் டெவலப்மெண்ட்டை பற்றி எனக்கு கவலை கிடையாது. என்னமோ அவன் போட்டு வச்சிட்ருக்கான். அவன் அங்கே ஒரு பில்டிங் கட்டினா, நான் பக்கத்தில் மேலே ஒரு பில்டிங் கட்டிட்டு என் பேர் பெருசாக பேர் வச்சுக்குவேன். நீங்கள் போய் பாருங்கள், எந்த இதில் உள்ளே போனீங்கனாலும் அரசாங்க இதில் அவன் கட்டி வச்சுருப்பான். பக்கத்தில் ஒரு பில்டிங் சின்னதாக கட்டிட்டு பெரிய போர்டு வச்சுக்குவாங்க, அம்மா அப்படின்ட்டு. என்னது இப்போயும் அதான் பண்ணுறாங்களா? நல்லா போய் வாட்ச் பண்ணுங்கள். ரைட்டு, நல்லா வாட்ச் பண்ணுங்கள் சரியா. மேலே வந்து உக்காந்துட்டீங்க, அதனால் எவ்வளோ எவன் கட்டினான்லாம் தெரியாது. ஆமாம், நல்லா வரலாற வாட்ச் பண்ணுங்க, உள்ளே போய் பாருங்கள். அதில் கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவானுங்க சரியா. கலெக்டரேட் யார் கட்டினது? அதான் சொல்கிறேன், இப்போ அதான் பண்ணுறாங்கன்றீங்க. அவங்க தான் கட்டுவாங்க பெருசாக. உள்ளே போங்க, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி அந்த கார்பரேஷன் ஆஃபீஸ் இருக்குல்ல, அதுக்கு எதிரில் பாருங்க. அது புது பில்டிங் இப்போ கட்டி வந்துச்சு. அதுதான் புதுசு. அப்போதைக்கு நான் சொல்கிறது 1991 சாரி 96 to 2001 கட்டினாங்க. அது 20 வருஷத்துக்கு முன்னாடி. கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கு எதிரில் அதுதான் புது பில்டிங். பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது, கொண்டுட்டு வராங்க. அப்புறம் இவங்க வந்தோன்னே என்ன பண்ணுவாங்க, 2001 to 2006 அப்போ என்ன பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரூம் கட்டி பெரிய போர்டு வச்சுக்கிட்டாங்க. அந்த பில்டிங் இவங்க தான் கட்டின மாதிரி. அதை வாட்ச் பண்ணுங்க, உண்மையை போய் செக் பண்ணி பாருங்கள். ஆமாம், நீங்கள் வாட்டில் ஏதோ ஊதி தள்ளக்கூடாது, செக் பண்ணணும். அதேமாரி காலேஜுக்குள்ளே இருக்குல்ல, உள்ளே போய் என்ட்ராங்க. பெரிய பில்டிங் வந்து நூற்றாண்டு பில்டிங் அவங்க கட்டினது தான். நிறைய உள்ள ரூம்லலாம் அவங்க தான் கட்டியிருப்பான். அவன் கட்டியிருப்பான். உங்கள் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் போன வருஷம் இடித்து கட்டினாங்களா? அஸ்திவாரம் கீழே உள்ளே போயிடுச்சுல்ல, அது எந்த வருஷம் இங்கே கட்டினாங்க அந்த பில்டிங்கு? கல்வெட்டை போய் பாருங்கள், யார் கட்டினாங்கன்னு பாருங்கள். சும்மா 19 சொல்லிடக்கூடாது. ஆமாம், அந்த மாதிரி. அப்போது அவங்க நிரஞ்சனா அந்த ஆள் பேர் என்ன, கரண்ட் அஃபேரில் வரும் பார்த்துக்கோங்க. சித்தரஞ்சனா ஏதோ ஒரு பேர், சரி விடுங்க. சரி, அவ்வளோ வேலை இருக்குது, இப்படி போகணும், இதுதான் ட்ராக்கு. இதெல்லாம் புரிஞ்சு வச்சா தானே வேலை நடக்கும். புரியாமல் அதனால தான் அவன் பாட்டில் அவன் சுருட்டிகிட்டு இருக்கிறான். ஒழுங்காக நேர்மையாக வேலை செய்யணும்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்படி எல்லாரையும் புரிஞ்சு வச்சுருந்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கரெக்டாக நாடு சூப்பராக போகும். புரியல, ஏன்னா மனப்பாடம் பண்ணியே கெடுத்து விட்டானுங்க. அவனுக்கு மனப்பாடம் பண்ணிகிட்டு இருந்தானுங்க, அப்படியே உங்களுக்கு மாற்றி விட்டு போயிட்டே இருந்தான். இதில் வேறு மொழி வேறு மண்ணாங்கட்டி. ஏன் புரியாமல் படிக்கணும். இந்திய ரிசர்வ் வங்கியின் கட்டமைப்பு. இந்திய ரிசர்வ் வங்கி மத்திய தலைமையகம் மும்பையில் இருக்குது. ரெண்டாயிரத்தி 17 வரைக்கும் இவங்க வந்தோடனே ஏதோ ஆணி பிடிங்கிருக்கானுங்க, இல்லை ஆணி அடிச்சிருக்கானுங்க 17. ஆமாம், 33 துறைகள் இருக்காமா. அடுத்தது 4 மண்டல அலுவலகம் இருக்காமா. மண்டலம் அந்தந்த ஏரியாவுக்கு. எங்கெங்க சார்? மேற்கு மண்டலம்னா மும்பை, தெற்கு மண்டலம்னா சென்னை மெட்ராஸ், வடக்கு மண்டலம் டெல்லி, கொல்கத்தா கிழக்கு மண்டலம். 4 மண்டலம் இருக்குது. இது டிவிஷனல் ஆஃபீஸ். ஆமாம், வட்டார வாரியங்கள். அங்கே போர்டு இருக்குது, சப் போர்டு இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் போர்டு இருக்குது அந்த ஏரியாவில். அது இல்லாமல் அங்கங்கே ரீஜினல் பிராந்திய அலுவலகங்கள் 19 இருக்காமல். அதுபோக சப்பு, அதுக்கு உதவியாக துணை அலுவலகங்கள் ஒரு 11 இருக்காமல். மத்திய இயக்குநர்கள் வாரியம் அவங்க தான் ரெகுலேட் பண்ணுவாங்க, அட்டானமஸ் பாடி.
அந்த மெம்பர்ஸ்லாம் அரசாங்கம் நியமிக்கும். பொருளாதார வல்லுநர்கள் அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. சரியா? வெளிநாட்டுக்காரங்களை கூட அப்பாயின்மெண்ட் பண்ணிக்குவாங்க. 21 உறுப்பினர்களும் 21 உறுப்பினர்கள் 21 பேர் யார் நியமிக்கிறாங்க? ஒன்றிய அரசாங்கம். ஓகேவா? 21 உறுப்பினர். அதில் கவர்னர் அடங்குவார். அப்புறம் துணைநிலை கவர்னர்ஸ், சரியா? டெப்டி கவர்னர்ஸ், அது ஒரு 3-4 பேர். இந்த ஒவ்வொரு 4 ரீஜனாக 4 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரி, அதில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க? அந்த ஆர்பிஐ பற்றி தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? நம்ம நாட்டோட வங்கி. நீங்கள் கடன் வாங்குறன்னா அது முடிவு பண்ணுறது அவன் தான். எல்லாமே உங்களை சுற்றியில் நடக்கிறதான் கற்றுக்குறோம். இதை நீ கற்றுக்கிட்டா உன் பையனுக்கு அப்படியே சொல்லி கொடுத்துடலாம், உன் குழந்தைங்க சொல்லி கொடுத்துடலாம். நீங்களோட பெண்கள் தான் குழந்தைங்க கூட அதிகமாக இருப்பாங்க. கற்றுக் கொடுத்துன்னா ஸ்கூல் காலேஜுக்கே போக வேண்டாம். ஆமாம், இதான். இப்போ டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க, அது என்ன இருக்குன்னு தெரியாது. போய் கேட்டோம்னாக்கா கேள்வி அதிக பிரசிங் போடான்ருவாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. நீ நாளைக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப என்ன பண்ணலாம்? உன் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ரைட். ஒரு ஆளுநர், 4 துணைநிலை ஆளுநர்கள். இவங்களுடைய பதவி காலம் 4 ஆண்டுகள். சரியா? பல்வேறு துறையிலேருந்து 10 இயக்குநர்கள். அவங்க 5 பேர். 10 இயக்குநர்கள் எவ்வளோ ஆயிடுச்சு? 15 பேர் ஆயிடுச்சு. 5 10 2 அரசு அதிகாரிகள். அவன் ஏன்னா அரசாங்கத்துக்கு தெரியாமல் இது நடந்துடக்கூடாது. ஐஏஎஸ் ஆஃபீஸர் அல்லது ஐஆர்எஸ், இந்தியன் ரெவன்யூ சர்வீசஸ், அதிலேருந்து 2 பேரை போடுவானுங்க. அக்கௌண்ட்ஸு இதெல்லாம் தெரியணும்ல, எக்கனாமிக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும், பொருளாதாரம் தெரிஞ்சிருக்கணும். 4 வட்டார இயக்குனர் வாரியங்கள் இருந்து ஒருவர். அங்கேருந்து ஒவ்வொரு வட்டார வாரியம் இருக்குல்ல, 4 கொல்கத்தா ரீஜனு, மெட்ராஸ் ரீஜனு, மும்பை ரீஜன், டெல்லி ரீஜன், அங்கங்கேருந்து ஒரு 4 பேர். அப்போ எத்தனை ஆயிடுச்சு? 6 15னா எவ்வளோ? 21. சரியாக போச்சு. கேட்பாங்க, தெரிஞ்சுக்கங்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் பணி, தலைமை மற்றும் மேற்பார்வை பணிகள். எல்லா பேங்குக்கும் அவர் தான் ஹெட்டு இந்தியாவில். அதேமாதிரி அந்த பேங்க்லாம் ஒழுங்காக வேலை செய்கிறானா அப்படின்னு என்ன பண்ணணும்? மேற்பார்வை செய்யணும். ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணுறானா, மக்களை ஏமாத்துறானா, எல்லாம் பார்த்துட்டு வரணும். அது பெரிய இது எல்லாமே நியூஸில் வந்துக்கிட்டு இருக்கும் பாருங்கள். ஆர்பிஐ என்ன பண்ணாலும் நியூஸில் வந்துடும். பாரம்பரிய பணிகள், மேம்பாட்டு பணிகள்னு ஒரு 2-3 இருக்குது. பாரம்பரியம்னா ரொம்ப நேரம் கன்வென்ஷனாலாகவே. தலைமை மற்றும் மேற்பார்வை பணிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நான் கதை மாதிரி சொல்லிடுறேன், உள்ளெல்லாம் போய் படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. புரிஞ்சு வச்சுக்கோங்க, எப்போ கேட்டாலும் ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். உலக நிதி நிறுவனங்கள் இந்தியாவின் பிரதிநிதி. வேர்ல்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்கு இல்லையா? வேர்ல்டு பேங்க்கு, ஐஎம்எஃப். வேர்ல்டு பேங்க் ஐஎம்எஃப் பற்றிலாம் சொல்லியிருக்கேனா? வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணுவான்? 2மே கடன் தான் கொடுப்பான். எதுக்கு கடன் கொடுப்பான்? வெரி குட். யாருக்கு? நாட்டில் யாருக்கு? மக்கள் போய் கேட்டால் கடன் கொடுப்பானா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு. ஒரு நாட்டுக்கு கொடுப்பான். நாட்டில் யாருக்கு கொடுப்பான்? கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுப்பான். கவர்மெண்ட் தானே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுவான், அவனும் கொடுப்பான். சரியா? வேர்ல்டு பேங்க். அதேமாதிரி வேர்ல்டு பேங்க் இன்னொரு பேர் என்ன சார் அப்படின்னாக்கா, இது ஆக்சுவலாக வேர்ல்டு பேங்க் எப்போ ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, 2வது உலகப் போர் வருதா, இனிமேல் போரே வரக்கூடாது, முன்னாடி ஸ்டெப் எடுத்துருப்பாங்க, அந்த அமைப்பு உருவாகிருக்காது. முதல் உலகப் போருக்கு அப்புறமே 2வது உலகப் போர் வந்தோன்னா திரும்ப இனிமேல் போரே வரக்கூடாது, ஸ்டெப் எடுக்கலான்னு ஒரு அமைப்பு உருவாக்குறான். அதான் இது யார்? யுனைடெட் நேஷன். எல்லாத்தையும் அடிமையாகிறதுன்னு வச்சுக்கோங்க, மறைமுகவா. சரி, அந்த யுனைடெட் நேஷன் ஆரம்பித்தோன்னே அது மாதிரி 2ஆம் உலகப் போர்னால் நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு, உடஞ்சிடுச்சு, நிறையா சேதப்படுத்தியாச்சு. அதெல்லாம் என்ன பண்ணணும்? ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுக்காக நாடுகளுக்கு நிதி உதவி வழங்குறதுக்காக ஒரு பேங்க் உருவாக்கலாம் அப்படின்னு யுனைடெட் நேஷன் உருவாக்கணும் தான் யார்? இந்த வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்கினுடைய பேர் வேறு.
அதுக்கப்புறம் வேர்ல்டு பேங்க்னு ஆயிடுச்சு. அதான் பேங்க் ஃபார், அதை போடுமா யாராவது? ஐபிஆர்டியா, சாரி பிசிபிஎஸ், இல்லை ஐபிஆர்டி. இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். அதான் வேர்ல்டு பேங்க்னுடைய ஒரிஜினல் நேம். அப்போது வார்த்தையில் அர்த்தம் இருக்குது பாருங்கள். இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அர்த்தம்? அழிஞ்சு போச்சு உலக போகிறனால சரி பண்ணுறது. அப்புறம் டெவலப்மெண்ட். எப்பயுமே ஒருத்தனை அடிமையாக்குன்னா என்ன பண்ணணும்? ஏமாற்றணும்ல. நாய்க்கு பிஸ்கட்டு போடணும், ஆட்டுக்கு வெட்டை கூட்டிகிட்டு போகிறான், என்ன பண்ணுவான்? கொஞ்சம் தலையை கட்டுவான்ல, அந்த தலை தான். நான் உனக்கு நிதிலாம் கொடுக்குறேன் சேர்றா அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுறது, யுனைடெட் நேஷனில் வந்து உறுப்பினராக்கி விட்டாங்க. ஆமாம். இப்போ பாருங்கள், யுனைடெட் நேஷன் ஏதாவது ஒரு அணியாக தான் அங்கே ஏதாவது கொடுக்க முடியுது? உக்ரைன் போரில் ஏதாவது பண்ண முடிஞ்சுது? இஸ்ரேல் போரில் ஏதாவது பண்ண முடிஞ்சுது? நிறுத்துறான்றான், போடா அப்படிங்கிறான் இஸ்ரேல். கேட்டால் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். ஆமாம், புரிஞ்சுதா என்னென்னு? சரி, அது சும்மா டுபாகுர் அமைப்பு, மக்களெல்லாம் ஏமாத்துற. இருந்தாலும் அவன் சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு பவர் கிடையாது. பவரே இல்லாதவன் தான் அந்த யுனைடெட் நேஷன் அவங்களோட தலைவர். அதெல்லாம் செக்ரட்டரியா? யுனைடெட் நேஷன் செக்ரட்டரி தானே சொன்னார் நிறுத்துங்க எங்கள் இஸ்ரேலில் பாலஸ்தீனத்தில் போர். போடா அவன் கண்டுக்கவே இல்லை. சரி, பார்ப்போம். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது. ஃபேக்டை பார்ப்போம். இந்த அடுத்து ஐஎம்எஃப், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், பன்னாட்டு நாணய நிதியம். ஆமாம், இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உலக நாடுகளுக்கு கடன் கொடுப்பாங்க. எந்த கடன்னா அந்நிய செலாவணி. இப்போ வெளிநாட்டிலேருந்து பொருள் வாங்கினா ஃபாரின் கரன்சி நமக்கு வேணும். அது போதுமானாலும் இல்லைன்றப்ப அவன்கிட்ட கடன் வாங்கணும். ஃபாரின் கரன்சி எப்படி நமக்கு கிடைக்கும்? ஏற்றுமதி பண்ணால் கிடைக்கும். போதுமானாலும் நம்ம ஏற்றுமதி பண்ணலை, ஆனால் நிறையா இறக்குமதி பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ கடன் வாங்கணும். அப்போ ஃபாரின் கரன்சி வேணும். ஃபாரின் கரன்சி யார்கிட்ட போய் கடன் வாங்குவோம்? ஐஎம்எஃப்ட்ட. இது ஷார்ட் டேர்ம் லோனாக கொடுப்பான். இந்த வேர்ல்டு பேங்கு, ஐஎம்எஃப் ரெண்டுலேயுமே என்ன நிறைய இதெல்லாம் இருக்குது. இது ரெண்டுலேயுமே இந்தியாவோட பிரதிநிதி யார்? ஆர்பிஐ. இந்திய அரசாங்கத்தோட பிரதிநிதி யார்? ஆர்பிஐ. அரசாங்கம் போக மாட்டான், இவன் தான் போவான். ரைட். சரி, ஐஎம்எஃப் உருவாகின ஆண்டு எது? டிசம்பர் 27, 1940. இதில் நம்ம எப்படி உட்காந்து போடுறோம்? வங்கியியல் தீர்வு பேசல் அப்படின்றாங்க. வங்கியியல் தீர்வு பேசல் அப்படின்னு சுவிட்சர்லாந்தில் ஒரு கூட்டம் நடக்குது. அதில் கலந்துக்கிறாங்க 1997. சரியா? ரைட். அடுத்தது இந்தியாவின் வங்கிகளின் கட்டமைப்பை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் மேற்பார்வையிடுதல். நாட்டில் உள்ள அனைத்து வங்கியும் ஒழுங்குபடுத்த விரிவான வழிகாட்டுதல்களை இந்திய ரிசர்வ் வங்கி வகுத்து வழங்கி வருகிறது. சரியா? எல்லா பேங்கும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 மற்றும் வணிக வங்கிகளின் ஒழுங்கு சட்டம் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 ஆகியவற்றின் கீழ் வணிக வங்கிகளுக்கு உரிமையம் வழங்குதல். ஒருத்தர் பேங்க் ஆரம்பிக்கணும்னா இவன் பர்மிஷன் வாங்கணும். இவன் ஓகே சொன்னால் தான் அவன் பேங்க் ஆரம்பிக்க முடியும். அடுத்தது கட்டுப்படுத்துதல். கட்டுப்படுத்துதல்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு இந்த மாதிரி நீ இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோ, இப்படி நடக்கணும் எல்லாம் சொல்லுவான். நடக்கலை அப்படின்னா அவன் மேலே ஆக்ஷன் எடுப்பான். சொன்ன மாதிரி நடத்தினா அப்படின்னா ஓகே, வெரி குட், அப்ரிஷியேட் பண்ணுவான். மற்றும் மேற்பார்வையிடுதல். எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம்? விசிட் பண்ணி ஒழுங்காக நடக்குதா அப்படின்னு பார்ப்பான். ஆர்பிஐ தான் எல்லா வணிக வங்கியும், ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டு தான் இருந்தாலும். சரியா? இவனை மீறி எதுவுமே பண்ண முடியாது. ஒரு அட்டானமஸ் பாடி யார்? ஆர்பிஐ. எல்லா வங்கிகளையும் இவன் தான் கட்டுப்படுத்துவான். அவன் ஏதாவது தப்பு பண்ணாலும் நம்ம அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஆர்பிஐக்கிட்டே போக வேணாம். ஆர்பிஐயில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஓம்பட்ஸ்மன். இருக்கா பிரச்சனை? போர்டு வச்சுருக்கீங்க இல்லையா பேங்க்கில்? ஓம்பட்ஸ்மன் நம்பரு இல்லையா? ஐயோ, ஆர்பிஐயில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க இல்லையா பேங்க்? கட்டாயம் ஓம்பட்ஸ்மன் நம்பர் அங்கே இருக்கணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எடுத்து பாருங்கள். உங்கள் பேங்க்கில் கஸ்டமர் யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு சரியாக சர்வீஸ் கிடைக்கலனா ஃபஸ்ட்டு இங்கே தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அவனும் ஆக்ஷன் எடுக்கலாம், ஆர்பிஐட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க.
ஓம்பட்ஸ்மன் நம்பர் வந்து கட்டாயம் நீங்கள் அங்கே போர்டு வச்சுருக்கணும். ஓம்பட்ஸ்மன் நம்பர் இருக்கா இங்கே வச்சுருக்கணும். ஆமாம். பணவியல் உச்ச நிலை அதிகாரி, அதான் எவ்வளோ பணம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுவோம். பணக்கொள்கை அதான் சொல்கிறாங்க. இந்தியாவில் பணக்கொள்கை வெளியிடுபவர் யார்? பொருளாதார அளவுருக்களை கூர்ந்து கவனித்தல். நாட்டு பொருளாதாரம் எப்படி இருக்குது? முதலீடு போதுமான அளவு இருக்கா? இல்லைன்னா என்ன பண்ணணும்? சேவிங்ஸை வர வைக்கணும். சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குது அதை வர வச்சு முதலீடு கொடுக்கணும். கொடுத்தா தான் என்ன ஆகும்? ஃபியூச்சரில் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடக்ஷன் நிறையாகும். அப்போ விலைவாசி கண்ட்ரோல்டாக இருக்கணும். தேவையோட குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடக்ஷன் கம்மியாச்சுன்னா என்ன ஆயிரும்? விலைவாசி ஏறி போயிடும். இன்ஃப்ளேஷன் அதெல்லாம் சைக்கிள், எக்கனாமிக் சைக்கிள் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணணும். அவ்வளோதான். சும்மா பார்த்துக்கங்க, எக்ஸ்ட்ராலாம் படிக்க வேணாம். புதிய சக ஆள்களுக்கு உடனடியாக பதிலளிப்பது. இப்போ பிரச்சனை எப்படின்னாக்கா, இப்போ ஸ்ரீலங்காவில் மாதிரி பொருளாதார பிரச்சனை வந்துருச்சு. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அங்கே இல்லை, இப்போ பணம் இருக்குது இல்லை, அதனால தான் விலைவாசியில் குருன்னு ஏறிடுச்சு. அந்த மாதிரி வராமல் பார்த்துக்கணும் ஆர்பிஐ. அப்போ முன்கூட்டியே எல்லா பொருளையும் வெளிநாட்டில் வாங்காத மாதிரி என்ன பண்ணணும்? நம்மக்கிட்ட அதெல்லாம் ரெடி பண்ணணும். அதுமாதிரி அதுக்காக என்ன பண்ணுவாங்க? அப்பப்போ குழுவெலாம் அமைச்சு, கோபாலகிருஷ்ணன் குழு, தகவல் பாதுகாப்பு மின்னணு வங்கி, அது சம்மந்தமாக 2010 கொண்டு வராங்க. ஏன்னா மின்னணு வங்கி வந்துருச்சா, எல்லாமே நெட்டு தான். அந்த குழு ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம்? மொபைல் யூபிஐ ஐடியிலேருந்து ஆன்லைன் இன்டர்நெட்டில் டிரான்சாக்ஷன் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போல்லாம் யூபிஐ வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி இந்த யூபிஐ வரதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்? பே பண்ணுன்னா போய் நெட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு பேங்க் இருக்கும், அங்கே பாஸ்வேர்டு போட்டு அங்கே ஒரு பேமெண்ட்டு சிஸ்டத்தை ஆன் பண்ணு. இப்போ தேவையே இல்லை. மொபைலில் என்ன பண்ணலாம்? ரைட், யூபிஐ ஐடி. எஸ்பிஐ என்ன பண்ணியிருக்கான்? ஆப் வச்சுருக்கான். பே பண்ணியான்னு தட்டினா என்ன ஆயிடும்? போயிடும். இல்லை ஸ்கேன் பண்ணி பாஸ்வேர்டு கொடுத்தா போயிடுது. எல்லாம் மாறி போச்சு. அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்காங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. பாரம்பரிய பணிகள், கன்வென்ஷனல் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. கன்வென்ஷனல்னால் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறது. இந்திய ரிசர்வ் வங்கி மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கணக்கில் பணத்தை ஏற்றுக்கொள்வதோடு ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க? எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பணம் அரசின் வங்கியர். ரைட், அங்கேயே வார்த்தையிலே முடிஞ்சு போச்சு. பேங்கர்ஸ் கவர்மெண்ட்ஸ் பேங்க்னா என்னது? சர்ப்ளஸாக பணம் இருந்தால் வாங்கிக்குவாங்க, டெபாசிட் எடுத்துக்குவாங்க. பத்தலை அப்படின்னா கடன் கொடுப்பாங்க. அதான் வங்கியர், அரசின் வங்கியர். அரசாங்கத்துக்கு பணம் பத்தலை அப்படின்னா கடன் கொடுப்பான். அரசாங்கத்தோட பணத்தெல்லாம் யார் வச்சுருப்பா? பேங்க் வச்சுருப்பா, ஆர்பிஐ. அதாவது சரியா? நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய வழிகளையும் உபகரணங்களையும் அரசாங்கத்துக்கு வழங்குது, ஹெல்ப் பண்ணுது. அது மாதிரி பணம் சம்மந்தமான எதாக இருந்தாலும் ஆர்பிஐ கிட்ட தான் கன்சல்ட் பண்ணணும். அவன் இஷ்டத்துக்கெல்லாம் முடிவு பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு வெளியிடுது. தெரியும் எந்த ரூபாய் நோட்டெலாம் அச்சிடுவாங்க ஆர்பிஐ? சொல்லலையா உங்களுக்கு ஆர்பிஐ எதாவது அச்சிடுவாங்கன்னு? ஒரு ரூபாய் நோட்டை தவிர அனைத்து நோட்டுகளையும் ஆர்பிஐ அச்சடிக்கும். சரியா? ஒரு ரூபா நோட்டு, காயின்ஸ் இதெல்லாம் அச்சடிக்கிறவங்க யார்? எல்லா காயின்ஸும் ஒன்றிய அரசாங்கத்தின் நிதி அமைச்சகம். ஒன்றிய அரசாங்கத்தின் நிதி அமைச்சகம், யூனியன் கவர்மெண்ட்டுடைய ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி. சரியா? புரிஞ்சுதா? ஒரு ரூபா நோட்டை தவிர மற்றதெல்லாம் அச்சடிக்கிறது யார்? ஆர்பிஐ. அதனால ஆர்பிஐ ரூபா நோட்டை தவிர மற்ற நோட்டிலலாம் இப்போ ரூபா நோட்டே வரதில்லைன்னு நினைக்கிறேன். அதில் எல்லாத்துலேயும் யார் கையெழுத்து போடுவாங்கனாக்கா ஆர்பிஐனுடைய எந்த கவர்னரு? ஆர்பிஐ கவர்னர். நம்ம மாநில கவர்மெண்ட் இல்லை. மாநில கவர்மெண்ட்டுக்கு ஒன்றுமே கிடையாது, டம்மி பீஸ். அது சும்மா அங்கே கையெழுத்து போடணும். ஆமாவா? ஆமாம். அதே மாதிரி
₹1 நோட்டில் யார் சார் கையெழுத்து போடுவாங்கனாக்கா, காயின்லாம் கையெழுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை. யூனியன் கவர்மெண்ட்டுடைய நிதி அமைச்சகத்தினுடைய செயலாளர் தான் அவன் எம்ப்ளாயி. சரியா சார்? ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க சார், அவங்க கையெழுத்து போடக்கூடாது, செக்ரட்டரி தான் போடணும். அவன் தான் பணியாளர், இவன் ரெப்ரசன்டேட்டிவ் தானே. ₹1 நோட்டு தவிர அந்த கதையெல்லாம் அப்படியே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நோட்டெல்லாம் ஃபாயில் நோட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபாயில் நோட்டு தானே, டேமேஜ் ஆன நோட்டு. அதெல்லாம் வாங்கிட்டு இப்போ உங்கள் பேங்க் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஃபாயில் நோட்டெலாம் எடுத்து நீங்கள் ஆர்பிஐக்கு எதாவது டெபாசிட் பண்ணி அங்கே அனுப்பி விட்றணும். அங்கே அனுப்பி விட்றணும். ஃபாயில் நோட்டு அதை எடுத்துகிட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி ஆர்பிஐ தான். ஆர்பிஐக்கு அனுப்புனீங்கன்னா அவன் பிடிச்சி வச்சுக்கிட்டு புது நோட்டை வெளியிடுவான். அனைத்து நாணயங்களும் நிதி அமைச்சகம் தயாரித்து வெளியிடும். ₹1 நோட்டு மற்றும் அனைத்து நாணயம் பேசுகிறேன். ₹1 நோட்டு எங்கெங்கெல்லாம் அச்சடிக்கிறாங்க பாருங்கள். நாசிக்கு, இந்த பாஷா படத்தில் வரும், மகாராஷ்டிரா பாஷா படம் இருக்குல்ல, அதில் பாருங்கள் பாட்டு வரும், பாஷா பாருன்னு அந்த பாட்டு இருக்குல்ல, அதில் நாசிக்கில் அச்சடித்தா பாஷாவுக்கு ஒரு பங்கு வருன்ற டானாடான்னு வரும் அந்த பாட்டில். அந்தளவுக்கு பெரிய டானாமா அவர். சும்மா படத்துக்கு. அங்கே தேவாஸ் மத்திய பிரதேசம் இருக்குன்னு நினைக்கிறேன். சால்போனி இடம் மட்டும் இந்த புக்கில் இருக்குமே, மெட்டீரியல் எக்கனாமிக்ஸ் பார்த்துருப்போமே நடுவில் எங்கேயாவது இல்லையா? மைசூர், ஹோசங்காபா. ஏன் பணம் பற்றி எங்கேயோ பார்த்துருப்போம், அதில் இருக்கும் கட்டாயம். ஆமாம், இந்தியாவுக்குள்ளே அச்சடிக்கிறாங்க. ஹோசங்காபா, ஷோ இல்லை ஹோ. அடுத்து வங்கியரின் வங்கி, எல்லா வங்கிக்கும் வங்கினா என்னது? சர்ப்ளஸாக இருக்கிறவன்ட்டு வாங்கிக்கும், தேவைப்படுறவனு கடன் கொடுப்பாங்க. அங்கே நோண்டாதீங்க, கவனிங்க, ஃபோனை நோண்டவும் கவனிங்க. அது அப்புறம் பார்த்துக்கோங்க. வீட்டில் ஃப்ரீயாக நீங்கள் படிக்கிறப்ப பாருங்கள், இப்போ நான் நடத்தும் பொழுது கவனிங்க, காதில் கேளுங்க. அடுத்து அப்படி இல்லை விட்டுட்டிங்கன்னா அப்புறம் வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு தடவை, அப்போ இன்னும் 2 தடவை பார்க்கணும். அப்போ எந்த பேங்குக்கிட்டலாம், கமர்ஷியல் பேங்க்கிட்டலாம் சர்ப்ளஸாக பணம் இருக்கோ அதை டெபாசிட் வாங்கிக்குவான். எந்த பேங்க்லாம் கடன் தேவையோ அவனுக்கு கடன் கொடுப்பான். அதனால தான் வங்கி ஏறின்னு வங்கி. அதேமாதிரி இந்தியாவில் எல்லா வங்கியும் கடைசியாக கீழே கமர்ஷியல் பேங்க்லாம் பணம் இல்லை அவன்கிட்டையுமே. அப்போ கடைசியாக யார்கிட்ட போய் கடன் கேட்கலாம்? அந்த கமர்ஷியல் பேங்க்கு, கோஆபரேட்டிவ் பேங்க்கில் அவன் நமக்கு கடன் கொடுப்பான். அவனுக்கு கடன் வேணுன்னா ஆர்பிஐட்ட வாங்குவான். வேறு எங்கேயும் போய் இந்தியாவில் வாங்க முடியாது. அதனால தான் இறுதி நிலை கடன் ஈவோர், லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட் அப்படிம்பாங்க. எதை? ஆர்பிஐ கேட்பாங்க. ஃபேக்ட்டு கடன் மற்றும் பணப்புழக்கத்தின் கட்டுப்பாட்டாளர். நம்ம இதை முன்னாடி பேசியாச்சு. மக்கள் டெவலப் பண்ண இருக்கணும், அந்த சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் அதெல்லாம் இருக்குல்ல, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அது முன்னாடி பேசியாச்சு. திரும்ப பேச தேவையில்ல. இந்தியாவில் கடன் மற்றும் பணப்புழக்கத்தின் கட்டுப்பாட்டாளர் யாருன்னு கேட்பாங்க. இந்திய ரிசர்வ் வங்கி. கடன் அளவை கட்டுப்படுத்தும் வளைவர்கள். அதான் கடன் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய வழிகள். பண சுழற்சி 3 நடவடிக்கைகள் அதிகரிப்பு நாட்டில் மொத்த பண சுழற்சி அளவை குறைக்கும். முதல் 3 நடவடிக்கை அதிகரிப்பு சொன்னேன் இல்லையா? பேங்க் ரேட் இந்த சொன்னாலே அந்த ஒரு சில விஷயம்லாம் சொன்னேன். அதை இன்க்ரீஸ் பண்ணாக்கா மக்கள்கிட்ட இருக்கிற பணம்லாம் என்ன ஆயிரும்? பேங்க்கில் வந்து உட்காந்துக்கும். அதில் முதல் 3 வங்கி வீதம், பேங்க் ரேட். வங்கி வீதம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆர்பிஐ வந்துட்டு சரி ஆர்பிஐன்றான். கமர்ஷியல் பேங்க்லாம் இருக்குல்ல, அவன்கிட்ட வந்துட்டு உண்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹுண்டீஸ் அப்படிம்பாங்க. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். காமர்ஸ் முடித்தவங்க சரியா? பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அதை வியாபாரிகள்கிட்டருந்து வாங்கிக்கிட்டு பணம் கொடுத்துருப்பாங்க.
அதை வியாபாரிகிட்டேருந்து வாங்கிட்டு கடன் கொடுத்துருப்பாங்க. அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் உண்டியல் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு போய் பேங்குக்கிட்ட கொடுத்துட்டு, ஆர்பிஐ பேங்க் இருக்கும், அவனுக்கு கடன் தேவைப்படும். ஆர்பிஐ இவன் வியாபாரிக்கு அதை வாங்கிட்டு கடன் கொடுத்துருப்பான். அந்த ஆர்பிஐ எஸ்பிஐ அவனுக்கு கடன் தேவைன்னா இந்த வியாபாரிட்டெலாம் வாங்கினான் இல்லையா, அதை கொண்டு போய் கொடுத்துட்டு எஸ்பிஐகிட்ட கடன் வாங்குவான். அதுக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு எஸ்பிஐ பிடிச்சிக்கும் பணத்தை. 1 லட்ச ரூபானா 2%, 2,000 பிடிச்சிட்டு மிச்சத்தை கொடுப்பான். அதுக்கு பேர் தானே இது பேங்க் ரேட். அதான் கழிவு விகிதத்தை, கழிவுனா பிடிச்சிக்கிறான்ல, கழிவு விகிதம். ஆமாம், பார்த்து ஏன் அதை ஏன் மோதிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. கழிவு விகிதத்தை, ஆமாம் கழிவு விகிதம், டிஸ்கவுண்ட் பிடிச்சிக்கிட்டான், 2,000 பிடிச்சிட்டு தான் கொடுக்குறான். ஆமாம், அதுக்கப்புறம் அந்த மாற்றுச்சீட்டுன்னு சொல்லுவாங்க, நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த மாற்றுச்சீட்டு எந்த கடங்காக இருந்தாலுமோ அவன் அக்கௌண்ட்டில் போட்டு பேங்க்லேருந்து எடுத்துக்கும். யார்? ஆர்பிஐ. அப்படி பேங்குக்கெல்லாம் அந்த மாற்றுச்சீட்டு நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அதை வாங்கிக்கிட்டு ஒரு பர்சன்டேஜ் பிடிச்சிக்கிட்டு பணம் கொடுப்பான் ஆர்பிஐ. அதுக்கான அந்த பர்சன்டேஜ் ரேட் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் வங்கி வீத கொள்கை, பேங்க் ரேட். இதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் கேட்டீங்க பேங்க் ரேட்னா இதுதான் பேங்க் ரேட், அல்லது இதுக்கு இன்னொரு பேர் டிஸ்கவுண்ட் ரேட். அடுத்தது ரெண்டாவது, இந்த ப்ராக்கெட்டுக்கு நான் திரும்ப வரேன். ரெண்டாவது ரொக்க இருப்பு வீதம், சிஆர்ஆர். டெபாசிட் கலெக்ட் பண்ணுறானா, டெபாசிட்டோட வகைகள் நடத்திட்டேனா, நடத்தியாச்சா? காலை இட்டு வைப்புனா என்னன்னு சொன்னேன்னா டேர்ம் டெபாசிட். கேட்பு இட்டு வைப்புனா என்னன்னு சொன்னேன்னா கொடுக்கணும். ஆமாம், எது சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டும் கரண்ட் அக்கௌண்ட்டும் கேட்பு இட்டு வைப்பு, டிமாண்ட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்டு, தொடர் இட்டு வைப்பு தமிழில், அப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட்டு, நிலை இட்டு வைப்பு, இதெல்லாம் காலை இட்டு வைப்பு. அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்சால் தான் கொடுப்பாங்க. பார்த்தோமா? ஆமாம், ரிவிஷன் பண்ணுங்க தயவு செஞ்சு, அப்போ தான் டக்கு டக்குன்னு ஆட் ஆகிட்டு எங்கேயும் ஏகப்பட்டது கற்றுக்கணும். கட்டுறது கையளவு, ரிவிஷன் பண்ணணும். டைம் இருக்குது, 2வது தடவைலாம் சொல்லவே முடியாது முன்னாடி. வாய்ப்பு நடத்துகிற கிளாஸ் அப்படியே இருக்குது, உங்களுக்கு வீடியோ வந்துடுது கிளாஸ். அதை பல டைம் சொல்கிறேன் பாருங்கள். யார் யூஸ் பண்ணுறீங்களோ மேலே வந்துடுவீங்க, அவ்வளோதான். நல்ல இடத்துக்கு போயிடலாம். இல்லை நீ எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறியோ இந்த இன்ஸ்டியூட்டையும் என்னையும், அந்த அளவுக்கு தான் வர முடியும். ஃபுல்லாக யூஸ் பண்ணினா உன்னோட கெப்பாசிட்டி இமயமலை எவரெஸ்ட் சிகரெட் அடைய முடியும்னா அடைஞ்சிருவேன். ஆனால் உன்னோட கெப்பாசிட்டி அவ்வளோ இருக்குது, ஒழுங்காக யூஸ் பண்ணல அப்படின்னாக்கா ஏற்காடு தான் போய் நின்றுருப்பேன். சின்ன போஸ்டிங்கில் போய் ஒரு விஏவா அந்த மாதிரி போய் உட்காந்துரு. சரியா? உன் கையில் தான் இருக்குது. இமயமலை சிகரத்தை அடைகிறதும் ஏற்காடு அடைகிறதும் இல்லை கம்மியாக தான் இன்னும் யூஸ் பண்ணுறேன். அந்த கரண்ட் தான் ஏறி இருப்பேன் மிஞ்சி போனால். கரிபெருமா கரண்ட் இருக்குல்ல அங்கே துளுவியுண்டு, இந்த நாம கரண்ட் அவ்வளோதான் ஏறி இருப்பேன், பார்த்துக்கோ. ஆமாம். சிஆர்ஆர், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஆன்லைனில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வார்த்தையிலே எடுத்துருக்கு பாருங்கள். கேஷ் ரிசர்வ் வச்சுருக்கணும். சரி, எதில் சொல்கிறான்? அட்டவணையிடப்பட்ட வங்கிகள் தம்மிடம் உள்ள மொத்த கால அட்டவணையிடப்பட்ட வங்கி மட்டும் இல்லை, எல்லாருமே. ஆமாம், சரி. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இப்போது 4 வகையான டெபாசிட் வாங்குறான்ல பேங்க்கு, அந்த 4 வகையான டெபாசிட்டில் இப்போ ஒரு பேங்க்கு இன்றைக்கி 100 ரூபா டெபாசிட் இருக்குது அவங்ககிட்ட. சரியா? அந்த 100 ரூபாயில் இப்போ இது நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு 5% அந்த மாதிரி இருக்கும். 5லேருந்து 10%க்குள்ளே இருக்கும். இதை ஃபிக்ஸ் பண்ணுவான். இப்போ 5%பா சிஆர்ஆர் அப்படின்னு ஆர்பிஐ சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி வரைக்கும் என்கிட்ட டெபாசிட் 100 ரூபா இருக்குது. அந்த 100 ரூபாயில் நான் 5 ரூபாய், 5%னா எவ்வளோ? 100 ரூபாயில் 5 ரூபா, 5 ருபீஸை நான் கேஷாகவே வச்சுருக்கணும். யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, கேஷாக வச்சுருக்கணும்.
அந்த கேஷையும் நான் எங்கே வச்சுருக்கணும்னா, நான் அட்டவணையிடப்பட்ட வங்கின்னு வச்சுக்கோங்க, ஷெட்யூல்டு, அதை பற்றி சொல்கிறேன். ஆர்பிஐயில் டெபாசிட் வச்சுருக்கு. மற்ற வங்கியில் அவனே வச்சுக்கிட்டு கணக்கு மட்டும் காட்டினா போதும். அட்டவணையிடப்படாத வங்கிகள் 2 இருக்கும். ஷெட்யூல் ஆர்பிஐனுடைய ஆக்டு, ஆர்பிஐனுடைய ஷெட்யூல் 2, அதில் எந்தெந்த பேங்கோட பேர்லாம் இருக்கோ அதெல்லாம் அட்டவணையிடப்பட்ட வங்கி. ஆர்பிஐட்ட பதிவு பண்ணிட்டு தான் பேங்க்லாம் ஆரம்பிப்பாங்க. அதில் ஸ்பெஷலு அட்டவணையிடப்பட்ட வங்கினாக்கா சொந்த குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஷெட்யூல்டு பேங்க், அட்டவணையிடப்படாத வங்கிகள். ஃபஸ்ட்டு அம்மா என்ன பண்ணுவோம், ஏதோ செய்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க, சொந்த குழந்தைங்க தான் கொடுப்பாங்க. அந்த குழந்தைங்க கொடுக்க போக மிச்சமாக இருந்தால் தான் அடுத்த குழந்தைங்க வாடா அப்படின்னு வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு கொடுப்பாங்க. அந்த குழந்தைங்க மட்டும்தான் பத்தும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைங்க மட்டும்தான் தனியாக கூப்பிட்டு சாப்பிட்டு விளையாடிட்டு இருப்பான், இங்கே வாடான்னு கூப்பிட்டு சாப்பிட்டு. அது பயாலஜிக்கலாக அவங்களுக்குள்ள சைக்காலஜி. சரியா? ஆமாம், எல்லாமே அது மாதிரி இதுவும். ஷெட்யூல்டு பேங்க்னாக்கா சொந்த குழந்தை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இவனுக்கு தான் கொடுக்கும். யார்? ஆர்பிஐ. இதுக்கு போக தான் மற்றதெல்லாம் நான் ஷெட்யூல்டு பேங்க் கொடுப்பாங்க. அதான் கான்செப்ட். ஓகேவா? சரி, இப்போது 5 ரூபா அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அப்போ 100 ரூபாயில் 5 ரூபாயை அப்படியே வச்சுருக்கணும். அடுத்து எஸ்எல்ஆர், ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. எஸ்எல்ஆர் ஒரே நிமிஷம். இதுவும் அதே மாதிரி. இப்போது ஸ்டாச்சுட்டரினா சட்டபூர்வமாக அப்படின்னு அர்த்தம். எஸ்எல்ஆர் ஸ்டாச்சுட்டரி. அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? 5 ரூபாயை என்ன பண்ணக்கூடாது, எங்கள் டெபாசிட் வாங்கி வேணால் செலவு பண்ணுவானா, இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று செலவு பண்ணால் அவ்வளோதான் மாட்டிக்குவேன். சரியா? டெபாசிட்னா கடன் வாங்குறது. கடன் வாங்கினாக்க நீ கடன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, கடன்னா டெபாசிட்டு பொறுப்பு. அவனுக்கு நீ என்ன பண்ணணும், வட்டி கொடுக்கணும். 5% 10% வட்டி கொடுக்கணும். சரியா? அப்போ நீ அவன்கிட்ட 10%க்கு வாங்குற அப்படின்னாக்கா அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ப்ராஃபிட் வரணும். 5% உனக்கு வரணும். இன்வெஸ்ட்மெண்ட் 5% வந்தால் தான் அவனுக்கு 10% கொடுத்துட்டு 5% பேங்க் வச்சுக்கும். அவனோட கரண்ட் செலவு, வாடகை செலவு, சம்பளம் கிம்பளம், கடன் வாங்கியிருப்பான் அதுக்கு வட்டி. சரியா? முதலீட்டாளருக்கு டிவிடெண்ட் எல்லாம் கொடுக்கணும். நீ செலவு பண்ணிட்டீன்னா, வார்த்தை ரொம்ப முக்கியம் அமைச்சரே, ஒரு வார்த்தையை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. செலவு கிடையாது. அப்படி தான் உட்காந்து டிவியில் பேசிகிட்டு இருக்கிறானுங்க. அதனால தான் அந்த டிவி கருமத்தை பார்க்குறதே இல்லை. அது என்னது, அது வட்ட மேஜையா அது இதுன்ட்டு இப்போ டெய்லி உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கிறான், நாய் மாதிரி குழச்சிட்டு இருக்கானுங்க மாதிரி. நேர்காணலாம் இல்லை அது பேர் அதான் பேசுகிறானுங்களே, அரட்டை அடிக்கிறானுங்களே. ஏதாவது ஒரு இதை டாபிக் எடுத்துக்கிட்டு அதுக்கு பேர் என்ன பேரை சொல்ல மாட்டாங்க நீங்கள் யாரும். நேர்பட பேசு ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறானுங்க. ஆமாம், உட்காந்து அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறானுங்க. சரி, அதில் பொய் வேற தெரியாமல் பேசினா ஓகே, அறியாமை பொய்யா விட்டு அடிக்கிறானுங்க நிறையா. சரி, எஸ்எல்ஆர் புரிஞ்சுதா என்னென்னு? அப்போ வாங்கின டெபாசிட்டில் 5 ரூபாயை அப்படியே கேஷாக வச்சுருக்கணும். ஒன்று அவன் கையில் வச்சுருக்கணும். நான் கமர்ஷியல் பேங்க்லாம், சரி நான் ஷெட்யூல்டு பேங்க்லாம், அட்டவணை இடப்படாது. ஷெட்யூல் 2ல் எவன்லாம் வச்சுருக்கானோ அவன்லாம் என்ன பண்ணணும், ஆர்பிஐலேயே அந்த பணத்தை வச்சுருக்கணும். அது ஃபோர்த் நைட்லின்னு சொல்லுவாங்க. 2 வாரத்துக்கு 14 நாளைக்கு ஒரு தடவை இவன் ரிப்போர்ட் அனுப்பணும் எல்லாருமே ஆர்பிஐக்கு. இந்த பாருங்கள், இன்றைக்கி டேட் வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், இத்தனை கோடி ரூபா டெபாசிட் கலெக்ட் ஆகிருக்கு. அதில் நீங்கள் இவ்வளோ சிஆர்ஆர் 5% சொல்லியிருக்க, அந்த மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ரிப்போர்ட் அனுப்ப அனுப்புகிறீங்களா? அனுப்பி ஆகணும் எல்லோரும். ஆமாம். அடுத்தது சட்ட ரீதியானது ஒரு 20-30% இருக்கும். 30-40 கூட இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 20-30 தான் இது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 100 ரூபா டெபாசிட் வாங்கியிருக்கீங்களா, அதில் இப்போ பார்த்தீங்கன்னா 25%ன்னு வச்சுக்குவோம். சும்மா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான் எஸ்எல்ஆர் ஆர்பிஐ. இந்த 25 ரூபாயில் 100 ரூபாயில் 25% லெவலில் 25 ரூபா. இந்த 25 ரூபாயை சட்ட ரீதியான நீர்மத்தன்மை, அதாவது லிக்விடிட்டினா ஈஸியாக பணமாக்கக்கூடிய வழியில் என்ன பண்ணணும், முதலீடு செய்யணும்.
ஏன்னா நீயே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வட்டி கொடுக்க முடியாது. முதலீடு பண்ணு. என்ன மாதிரி சட்ட ரீதியான இல்லீகலில் பண்ணிடக்கூடாது. லிக்விடிட்டி ரேஷியோ. லிக்விடிட்டினா ஈஸியாக பணமாக மாற்றுறது. எதில் ஈஸியாக பணமாக மாற்றலாம்? கோல்டு. சரியா? லாஸ் ஆகாது. உடனே விற்றினாலும் உடனே அடுத்த வாங்கிக்குவான். சரியா? அடுத்தது அரசாங்கத்தினுடைய பத்திரங்கள். அரசாங்கம் கடன் வாங்குறாங்கல்ல, அந்த பத்திரங்களை வாங்கி வச்சுக்கணும். காசு கொடுத்துட்டு வாங்கி வச்சுக்கலாம். அரசாங்க பத்திரம் எப்படின்னு இறந்தாலும் காசு வந்துடும். ஒன்று. ரெண்டாவது, அதை விற்கிறீங்கன்னா உடனே எவனாவது வாங்கிக்குவான். நம்பிக்கையோடு வாங்கிக்குவோம். அந்த மாதிரி விஷயத்தில் என்ன பண்ணணும்? நீங்கள் முதலீடு பண்ணணும். புரிஞ்சதா? அப்போ 20 அது எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணுவான். இதையும் யார் ஃபிக்ஸ் பண்ணுவான்? ஆர்பிஐ. திறந்த சந்தை செயல்பாடு. இது ஆர்பிஐயுடைய வேலை இல்லை. ஆமாம், ஆர்பிஐயோட வேலை தான். அரசாங்கம் இப்போ ஆர்பிஐ நினைக்கிறான் பணம் வீக்கமாக இருக்குது, மக்கள்கிட்ட இப்போ பணம் நிறையா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த பணத்தை குறைக்கணும். அப்போ என்ன பண்ணுவான்னா, இப்போ கவர்மெண்ட் பாண்டு இவன்ட்டு இருக்கும். கவர்மெண்ட்டு கடனை கொடுத்துட்டு பாண்டு வச்சுருப்பான். யார்? ஆர்பிஐ. புரிஞ்சுதா? பாண்டு டிபெஞ்சர் பார்த்தோமா, பத்திரம் பார்த்தோமா இல்லையா? தலையாட்டுங்க, அப்போ தான் தெரியும். கவர்மெண்ட்டு கடன் கொடுத்துட்டு கவர்மெண்ட்டோட பாண்டு இவன்ட்டு இருக்கும். அந்த பாண்டை மக்கள்கிட்ட விற்பான். மக்கள் உடனே வாங்கிக்குவாங்க. அப்போ மக்கள்கிட்ட உள்ள பணம் என்ன ஆகும்? பேங்கில் வந்து உக்காந்துக்கும். அதேமாரி பணம் வாட்டமாக இருக்குது. அப்போ மக்கள்கிட்ட பணம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். பண்டமற்று பணிகளோட அளிப்பை விட பணத்தோட அளிப்பு கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? பணத்தை அதிகப்படுத்தணும். அப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, மக்கள்கிட்ட இருக்கு இல்லையா பாண்டு, அரசாங்க பத்திரம், அதெல்லாம் என்ன பண்ணுவான்? காசு கொடுத்து வாங்குவான். பாண்டு வந்துடும். மக்கள்கிட்ட என்ன ஆயிரும்? பணம் போயிடும். இதெல்லாம் பழமையான மெத்தடு. புரிஞ்சுதா? ரைட். அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தோட அளவை கட்டுப்படுத்துகிறா 3 மெத்தடு. இது வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். அடுத்தது ரெப்போ ரேட். இது வந்து அரசாங்க பாண்டெல்லாம் கமர்ஷியல் பேங்க் வாங்கி வச்சுருக்கோம். சரியா? அரசாங்க பாண்டெல்லாம் கமர்ஷியல் பேங்க் வாங்கி வச்சுருப்பான். அந்த பாண்டை அடமானமாக வச்சுக்கிட்டு கமர்ஷியல் பேங்க் கடன் கொடுப்பான். கமர்ஷியல் பேங்க் எப்படி ஆர்பிஐ அரசாங்க பாண்டெலாம் வச்சுருந்தான், அது மாதிரி கமர்ஷியல் பேங்க்கும் என்ன பண்ணுவான்? அரசாங்க பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும்ல. எஸ்எல்ஆர் படி அந்த பாண்டெலாம் இருக்கும். அப்புறம் தங்கம் இருக்கும். இதெல்லாம் அடமானமாக ஆர்பிஐ வாங்கிக்கிட்டு கமர்ஷியல் பேங்க் கடன் கொடுப்பான். தேவைப்பட்டுச்சு நான் சும்மாலாம் கொடுக்க மாட்டான். அப்போ கடன் தானே கொடுக்குறான். அதுக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணும். அதுக்கு பேர் என்னது? ரெப்போ ரேட். இதெல்லாம் புதுசு. 1991 அப்புறம். 1991 என்னது? புதிய பொருளாதார கொள்கை, ரெப்போ ரேட். அடுத்து இதே மாதிரி ஆர்பிஐ கடன். நிறைய பேருக்கு கடன் தேவை, கொடுத்துட்டேன் ஆர்பிஐ. நான் அவெல்லாம் பாண்டாக வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் கேட்குறான், கடன் கேட்குறான். அப்போது ஒரு சிலர் டெபாசிட் வச்சுருப்பான், பணம் வச்சுருப்பான் நிறையா. ஒரு சில பேங்க்கு, அந்த பேங்க்கிட்ட என்ன பண்ணுவேன்? இந்த பாண்டெல்லாம் விற்றுட்டு கடனை வாங்குவேன். அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நானே தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். புரியுதானு? ஆர்பிஐ கமர்ஷியல் பேங்குக்கு பாண்டெல்லாம் அடமானமாக வாங்கி வச்சுக்கிட்டு கடன் கொடுத்தாக்கா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பேர் ரெப்போ ரேட்டு. அதே ஆர்பிஐ அவன்கிட்ட இருக்கக்கூடிய பாண்டெல்லாம் வேறு சர்ப்ளஸாக பணம் வச்சுருக்கக்கூடிய கமர்ஷியல் பேங்குக்கு கொடுத்துட்டு கடன் வாங்கினா அதுக்கு பேர் என்னது? ரெப்போனா கடன் கொடுத்தான். ரிவர்ஸ் ரெப்போனா என்னது? இவன் கடன் வாங்குறான் கமர்ஷியல் பேங்க்கிட்ட. அதுக்கு பேர் என்னது? ரிவர்ஸ் ரெப்போ ரேட். புரிஞ்சதா? இந்த ரேட்டெல்லாம் தான்
இந்த ரேட்டு எல்லாத்தையும் அதிகப்படுத்துகிறான். ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், இன்னொன்று பேங்க் ரேட்டு, அதெல்லாம் அதிகப்படுத்தினாக்கா மக்கள் கையில் உள்ள பணம் பேங்க்கில் வந்து உட்காந்துக்கும். அதெல்லாம் குறைச்சா பேங்க்கில் உள்ள பணம் மக்கள்கிட்ட என்னாகும், ரிலீஸ் ஆகும். இதை எதை பேஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது? இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன். சரியா? யார் இதெல்லாம் ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது? ஆர்பிஐ. நியூஸில் வரும் பாருங்கள். கரண்ட் அஃபேர் அதுதான். கரண்ட் அஃபேர்னால் அதுக்கு ஒரு புக்கு வச்சு படிச்சுட்டு கிடக்காதீங்க. இங்கே நம்ம இப்போ கற்றுக்கிட்டது நியூஸில் என்ன வந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கரண்ட் அஃபேர். இது வரைக்கும் தெரியாமல் ஏதோ வாசிக்க தெரியும் உங்களுக்கு. பேராண்டி சொல்லுவாங்க, இது என்ன போட்டிருக்கு பாடுறா, வாசி காமிச்சிட்டு வந்துடுவோம், என்னடா அர்த்தம்னு கேட்டால் தெரியாது. அவரும் கேட்காம போயிடுவார். ஆர்பிஐனா அப்படின்னா என்னன்னு சொல்லணும். ஏதோ பேங்க் ரேட்டுன்னு சொல்கிறாங்களே என்னப்பா அப்படின்னு கேட்டால் சொல்லணும். என்னது? ஆமாம். யார் சொன்னது? ஆர்பிஐயா? ஆமாம். அது ஏன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாவது செய்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்கள்ல. ஆமாம், அதுக்கு ஸ்டெப் எடுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுனாக்கா பென்ஷன் கொடுக்கணும் எல்லாத்துக்குமே. மாதம் மாதம் அவர் சாவர வரைக்கும் கொடுக்கணும். அவர் வாங்கின சம்பளத்தில் பேசிக் சேலில் பாதி அளவு கொடுக்கணும். அதே மாதிரி அவர் இறந்ததுக்கப்புறம் அவங்க மனைவிக்கு கொடுக்கணும். அல்லது அவர் வேலையில் இருக்கும்போது இறந்துட்டார், அதுக்கப்புறம் அவங்க மனைவிக்கு அவங்க சாவர வரைக்கும் கொடுக்கணும். புரிஞ்சுதா? பென்ஷன் கொடுக்கணும் பாதி சம்பளம் அவர் வாங்கினதில். அது இப்போ கட் ஆயிடுச்சு. 2004 கட் பண்ணிட்டாங்க. ஒன்று வந்தால் பிரச்சனை. அதுக்கு தான் அது கொடுத்துருப்போம். அதை தான் நடந்திருக்கு. நான் நியூஸ் பேப்பர் படிக்காதனால தெரிய மாட்டேங்குது. ஏன் இந்த நியூஸ் வந்ததுன்னு சொல்லலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் சொல்ல முடியும். எல்லாம் சொல்ல முடியாது. லிங்க் போடணும். சரியா? அது இப்போ பண்ண முடியாதுன்னு அப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லியிருப்பார். அவர் பயங்கர எதிர்ப்பு அரசு ஊழியர்கள்லாம். அப்புறம் அதனால தான் அவரை தூக்கிட்டாங்க அதிலேருந்து. இப்போ வேற ஆள் போட்டிருக்காங்க. பண்ணலாமான்னு ட்ரை பண்ணும் பொழுது விட மாட்டானுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அரசாங்கத்தின் வங்கின்னு பார்த்துருப்போம். எது? ஆர்பிஐ. பேங்க் சம்மந்தமான அறிவுரையில் அவன் தான் கொடுப்பான். இப்போ நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு கேட்டாக்கா ஆர்பிஐ விட மாட்டான். செய்யாத. இவனை ஏதாவது நோட் அனுப்பியிருப்பான், இந்த மாதிரி நாம் இந்த ஸ்கீம் செய்ய போகிறோம், என்ன பண்ணுற அப்படின்னு. உடனே அவன் அதுக்கு தான் அந்த பதில். எடுத்து பாருங்கள். அந்த மாதிரி குரூப்பில் போடுங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம அரசியலே பேச முடியலனா அரசியல் எவனும் பேசவே கூடாது. ஓட்டே போடக்கூடாது. ஓட்டு போட்டோம்னா இந்த மாதிரி தான். வெந்த வேகாதவங்களாம் ஆட்சியை பிடிச்சிக்கிட்டு மானே கீனேன்று அப்பப்போ டெய்லியும் 1 மணி நேரத்துக்கு ஒரு மேக்கப் போட்டுட்டு கையை கால் ஆட்டிட்டு சுற்றிடுவான். ஒன்றும் நடக்காது. எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவானுங்க. வறியவர் வரியராகி கொண்டே இருப்பான், எளியவர் ஏமாந்து கொண்டே இருப்பான். அதுதான் நடக்கும். ரைட், இதோட இருக்கட்டும். நாளைக்கு பார்ப்போம். இது அதனால தான் இதெல்லாம் 10th வரைக்குமே வச்சுருக்காங்க எல்லாமே. ஆனால் இது வந்துட்டு இங்கே +1 +2ல் அட்லீஸ்ட் அவனாவது என்ன பண்ணுவான், மற்றவனுக்கு கற்றுக் கொடுப்பான். இதாயா அப்படின்னு. இவ்வளோ தேவையில்லை. லைட்டாக இதோட சாராம்சம் மட்டும் அங்கே ஆர்பிஐ முக்கியமான வங்கி அதெல்லாம் வச்சுருந்தான். 10th வரைக்கும். 10th வரைக்கும் படித்தாவே நம்மளுக்கு சுற்றிலும் நடக்கிறது தான் இருக்கும். அதை அழிக்கிறதுக்கு தான் புதிய கல்வி திட்டம். அது பேர் தான் நீட்டு கொண்டு வந்து நாசம் பண்ணி வச்சுருக்கானுங்க. இப்போ புதிய கல்வி திட்டம். அதையும் கற்றுக்காத முட்டாள பேர். 3ஆவதில் இந்தியா ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டு. பாஸ் ஆகலாம் நீ வெளியில் போ. 5ஆவதில் ஒரு டெஸ்ட்டு. பாஸ் ஆகலாம் வெளியில் போ. கேட்டால் திறமையாம்மா. ஸ்கூலுக்கு போகிறதே எதுக்கு? கற்றுக்கிறதுக்கு தான். அதுக்கு முன்னாடியே ஒரு டெஸ்ட்டு வச்சா தான் 4ஆவதே அனுப்புவாராம்மா. எப்படி? அப்போ ஸ்கூலுக்கான கான்செப்ட் இல்லையே. நீட்டு மாதிரி. சரி, பார்ப்போம்.